அன்பு சகோதரர்களே, உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். சில காலங்களாக இஸ்லாமிய அறிஞர்கள், குறிப்பாக டாக்டர் ஜாகிர் நாயக் போன்றவர்கள் வேதாகமத்திலே ஹஸ்ரத் முகமது அவர்களின் பெயர் இருப்பதாக அவர்கள் பேசி வருகிறதையும், வேத புஸ்தகத்திலே ஹஸ்ரத் முகமது அவர்களுடைய முன் அறிவிப்பு இருப்பதாகவும் கிளைம் பண்ணி வருகிறதை நாம் பார்க்கலாம். அப்படி அவர்கள் சொல்லுவதை போல எந்த விதமான ஒரு முன் அறிவிப்பும் வேத புஸ்தகத்திலே இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒருவேளை அவர்கள் பேச்சு திறமையினாலும் சில வசனங்களை மனப்பாடம் பண்ணி சொல்லுவதினாலும் மக்களை நம்ப வைத்து அநேகரை ஏமாற்றுகிறதையும் நாம் கவனித்து வருகிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கூற்றுகளுக்கும் பொய்யான இப்படிப்பட்ட வாதங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. எனவே இந்த செய்தி நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து பாருங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சில தந்திரமான யுக்திகள் வழியாக இயேசு கிறிஸ்துவை பற்றியும் வேதாகமத்தை பற்றியும் சில பொய்யான தகவல்களையும் அவர்கள் பரப்பி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் வேதாகமத்தை பற்றியும் வேதாகமத்திலே ஹஜரத் முகமது அவர்களை பற்றியும் தீர்க்க தரிசனம் இருக்கிறது என்கிறதான காரியத்தை குறித்து அவர் பேசுகிறதை நம்ம அநேக வீடியோக்களிலும் மீட்டிங்லையும் நம்ம கேட்டிருக்கிறோம். குறிப்பா அவர் சொல்லுகிற பல விஷயங்களை நம்ம அலசி ஆராயும் பொழுது அவர் அதிகமான பொய்களை திறமையாக சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஒரு வீடியோவிலே சகோதரர் ஜெரி தாமஸ் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்பாக அவர் படித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே அவர் ஒரு ஜாகிர் நாயக்குடைய ஒரு கூட்டத்திலே அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். கேள்வி கேட்கும் பொழுது அவரிடத்திலே அந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வைத்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இயேசு கிறிஸ்து நானே வழியும் ஜீவனும் சத்தியமா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கேள்வியை கேட்கிறதையும் அதனால் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்லுவதையும் நம்ம அந்த வீடியோல பார்க்க முடியும். அதற்கு ஜாகிர் நாயக் அந்த வசன இருப்பிடத்தை சொல்லி, இது உங்க வேதத்திலே நான் வசனத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லி அதன் மூலமாக தன்னுடைய பொய்களை அவர் அரங்கேற்றுவதை நம்ம பார்க்க முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்படி என்றால் என்ன? அதன் கருத்து அவர் ஒரு கடவுளின் அவதாரம். சகோதரர் இன்னொரு கேள்வியை முன்வைத்துள்ளார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்கிறார். இந்த குறிப்பு தவறாக புரிந்து கொண்டதன் விளைவாகும். குறை கூறும் நோக்கத்தோடு குரானில் இருந்தும் கூட சிலர் வசனங்களை எடுத்து தவறாக கூறுவார்கள். அதே போல் கிறிஸ்தவ மிஷனரிகளும் பைபிளை சம்பந்தம் இல்லாமல் குறிப்பிடுகிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பைபிளை திறவுங்கள். என் மீது சந்தேகம் இருந்தால் சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வசனம் 1ற்கு செல்லுங்கள். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 1 சொல்கிறது, ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள்? இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாட்டும் சொல்கிறார், தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தால் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டில் பல இருப்பிடங்கள் உண்டு. நான் அங்கு போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நான் போகிற இடத்தையும் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். அதற்கு தோமா, நீங்கள் போகிற இடத்தை அறியோமே, வழியை எப்படி அறிவோம் என்று கேட்க, இடத்தை அறிய மாட்டீரா? இல்லை என்றார். நீங்கள் போகின்ற இடத்தை சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்று தோமா கேட்டதும் அதற்கு இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் பதிலளித்தார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. தோமா அவரிடம் இறைவனிடம் செல்லும் வழியை சொல்லுங்கள் என்று கேட்டதும் அதற்கு இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான் என்றார். நாங்கள் அதை ஒப்புக்கொள்கிறோம். அந்தந்த இறை தூதரின் காலகட்டத்தில் அந்தந்த இறை தூதர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்தார். அந்த இறை தூதரின் வழிகாட்டுதல் இன்றி எந்த மனிதனும் இறைவனை அடைய முடியாது. இந்த கூட்டத்திலே சகோதரர் ஜெரி தாமஸ் அவர்கள் சொன்ன கருத்து என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நானே வழியும் ஜீவனும் சத்தியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் அவர் தெய்வம், அவர் தேவகுமாரன் என்பது அதிலே நிரூபணமாகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறது நீங்க பார்க்க முடியும். ஆனால் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், இல்லை, அவர் இயேசு கிறிஸ்து காலத்தில் இயேசு கிறிஸ்து அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். ஹஜரத் முகமது அவர்கள் காலத்தில் அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார் என்பதுதான் உண்மை என்று அவர் சொல்லுகிறது இங்க அங்கு கவனிக்க முடியும். பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் அந்த இடத்துல சொல்லுகிறது அப்பட்டமான ஒரு பொய் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். என்ன என்று சொல்லி பார்த்தால், இதே
அவர்களுடைய இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படுகிற IRF என்ற அந்த இதில் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய சகோதரர் பிலால் பிலிப் என்பவர் இன்னொரு கூட்டத்திலே பேசுகிறார். அவர் அதில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சத்தியம் என்பது அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹுவே சத்தியம், அவர்தான் அல் ஹக் என்று சொல்லுகிறார். அதாவது ஹக் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஒரு பெயர்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. அதனால் அல் ஹக் என்று சொன்னால் அது அல்லாஹ்வை மட்டும்தான் குறிக்கும், வேற யாரும் சத்தியம் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம வீடியோக்கள் வழியாக நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். نروى الخير بالفركة ورغي خوص ورام يكساين تسوي. The statement of Al-Hallaj, saying, Ana al-Haq, I am the embodiment of truth. As Allah said, describing himself, Wahu al-Haq, he describes himself as being al-Haq. For any Muslim to say, Ana al-Haq, he's basically saying, I'm Allah. So he's giving Allah's attribute of being the embodiment of truth to himself. This becomes shirk by deification. டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் சொல்லும் பொழுது இயேசு காலத்தில் இயேசு சத்தியமாக இருந்தார் அப்படின்னு சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நானும் சத்தியம் என்று சொல்லவில்லை, நானே சத்தியம் என்று சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்திலே அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து நானும் சத்தியம் என்று சொல்லவில்லை, நானே சத்தியம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நானே சத்தியம் என்று சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக தேவனாகத்தான் இருக்க முடியும், மனிதர்களாலே அப்படி சொல்ல முடியாது என்பதை வேதத்திலிருந்து நாம் வாசிக்க முடியும். தேவன் மட்டுமே சத்தியபரர் என்பதுதான் வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதைத்தான் இஸ்லாமிய அறிஞர், அதே டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுடைய அதே குழுவை சேர்ந்த இன்னொரு இஸ்லாமிய அறிஞர் இஸ்லாமியர்களுக்கு நடுவில் பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஹக் என்று சொன்னால் அது அல்லாஹுவை மட்டும்தான் குறிக்கும் என்று சொல்கிறார். ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், குர்ஆனிலே பல வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார், குர்ஆனுடைய 22ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனத்திலே அல்லாஹ் உண்மையானவன் என்பதும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். குர்ஆனுடைய 22ஆம் அத்தியாயம் 62ஆம் வசனத்திலே அல்லாஹுவே உண்மையானவன், அல்லாஹுவே சத்தியமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய 31ஆம் அத்தியாயம் 30ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அல்லாஹுவே உண்மையாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உண்மையாளன் சத்தியமானவர் என்று சொல்லும் பொழுது அது அல்லாஹுவை தான் குறிக்கும் என்பதுதான் குர்ஆன் சொல்லுகிற வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவே உண்மையாளன், அல்லாஹுவே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு சொல்லுகிறார் வேதாகமத்திலே, நானே சத்தியம் என்று சொல்லுகிறார். நானே சத்தியம் என்று சொல்லுகிறவர் தான் தேவனாக இருக்க முடியும் என்பதுதான் வேதாகமம் சொல்லுகிறது. அதைத்தான் குர்ஆனும் ஆமோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் சொல்லும் பொழுது அவர் மக்களுக்கு மத்தியிலே அவருடைய ஆதரவாளர்கள் கரங்களை தட்டுகிறார்கள் என்பதற்காக அவர் பொய் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், வேதம் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதும் அவர்தான் நமக்கு வழி என்பதும் அவர்தான் சத்தியம், அவர்தான் ஹக், வேற யாரும் உலகத்திலே ஹக்கு கிடையாது. அவர்தான் நமக்கு ஹக்காக இருக்கிறார், உண்மை சத்தியமாக இருக்கிறார். அரபியில ஹக் என்று சொன்னால் உண்மை என்ற அர்த்தம், சத்தியம் என்ற அர்த்தம். ஆனால் அவர்தான் நமக்கு ஹக், அவர்தான் நம்முடைய நியாயாதிபதி, அவர்தான் நம்முடைய நியாய தீர்ப்பின் அதிபதி. அவர்தான் அரபியில சொல்ல வேண்டுமென்றால் மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு சொன்னால் அவர்தான் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தின்படி இயேசுவே நம்முடைய நியாய தீர்ப்பின் அதிபதியாக மாலிகி யௌமிதீனாக இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவரை அண்டிக் கொண்ட யாவரும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
படுத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், நான் தான் கடவுள், என்னை வணங்குங்கள் என்று சொல்கிறபடி மொத்த பைபிளிலும் சந்தேகத்திற்கு இடமளிக்காத ஒரு வசனம் கூட கிடையாது. எந்த ஒரு கிறிஸ்தவராவது சந்தேகத்திற்கு இடமளிக்காத ஒரு வசனத்தையாவது எனக்கு காட்டினால், ஒரே ஒரு திட்டவட்டமான தெளிவான வசனத்தை காட்டினால், இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், நான் தான் கடவுள், என்னை வணங்குங்கள் என்று ஒரு வசனத்தை காட்டினால் கூட நான் இன்றே கிறிஸ்தவனாக மாறிவிடுகிறேன். நான் ஏற்கனவே கூறினேன், மொத்த பைபிளிலும் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், நானே கடவுள், என்னை வணங்குங்கள் என்று சொல்கிறபடி ஒரு சந்தேகத்திற்கு இடமளிக்காத வசனம் கூட மொத்த பைபிளிலும் இல்லை. நீங்கள் பைபிளை சரியாக படித்தால் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 28, என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 29, என் பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 28, நான் தேவனுடைய ஆவியினாலேயே பிசாசுகளை துரத்துகிறேன். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 20, தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். தனது சித்தத்தை தேடாமல் தேவனுடைய சித்தத்தை தேடினால் அவர் ஒரு முஸ்லிம். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் ஒரு முஸ்லிம். அவர் இறைத்தன்மையை உரிமை கொண்டாடவில்லை. மேலும் அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 2 வசனம் 22 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நாசரேத்தை சேர்ந்த மனுஷனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். மனுஷனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். பைபிள் தெளிவாக இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் ஒரு மனிதர் என்று கூறுகிறது. அவர் வல்லமை மிக்க இறை தூதர், ஆனால் கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரது வாயால் நானே கடவுள், என்னை வணங்குங்கள் என்று சொல்கிறபடி மொத்த பைபிளிலும் ஒரு சந்தேகத்திற்கு இடமளிக்காத வசனம் கூட இல்லை. அன்பான சகோதரர்களே, இப்பொழுது டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் பேசின வீடியோவை பார்த்திருப்பீங்க. அதில் அவர் சொல்லுகிறார், பைபிள் எங்கேயாவது இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள் என்று சொல்லி இருந்தால் நான் வந்து கிறிஸ்தவனாகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஆக்சுவலாக இதை பார்க்கும் பொழுது ஏதோ அவர் சரியாக சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தை அவர்கள் செய்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. உடனே எல்லாரும் கைகளை தட்டி அதை ஆமோதிப்பார்கள். ஆனால் வேதாகமத்தை வாசிக்கிற நமக்கு தெளிவாக தெரியும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், தன்னை என்ன என்று அறிமுகப்படுத்தினார், தன்னை அவர் என்ன என்று உரிமை பாராட்டினார் என்பதை குறித்து வேதாகமத்தில் நாம் தெளிவாக வாசிக்க முடியும். அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்றும் தானே ஒரே பேரான குமாரன் என்றும், அது மாத்திரமல்ல தானே வந்து கடைசி நாட்களிலே மனிதர்களை உயிரோடு எழுப்பக்கூடியவர் என்றும் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது தன்னை கடவுள் என்று சொல்வதற்காக அல்ல என்பது நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவர்தான் உலக இரட்சகராக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் மனுஷ கோலத்திலே என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவும் அதை தெளிவாக அவருடைய உபதேசத்திலே அவர் எல்லா இடங்களிலும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய இடங்களை வாசிக்கும் பொழுது அவர் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி தான் இந்த பூமிக்கு வந்தார். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, அருமையான ஜாகிர் நாயக் அவர்கள் கூட சொல்லுவாங்க, அவர் பிதாவின் சித்தம் செய்ய வந்தேன் என்று சொல்லுகிறார், அவருடைய சொந்த சித்தம் அல்ல, அவர் பிதாவின் சித்தம் என்று சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதை இயேசுவே தன்னுடைய வாழ்நாளிலே அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 39-40 வசனத்தில் அவர் வாசிக்கும் பொழுது, எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் எழுந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது. பிதாவுடைய சித்தம் என்ன? என்னை அனுப்பின பிதாவு என்ன சித்தம் கொண்டிருக்கிறார்? கடைசி நாட்களில் என்னை விசுவாசிக்கிறவர்களை நான் உயிரோடு எழுப்ப வேண்டும். அப்போ மரித்த மக்களை நியாயத்தீர்ப்பு நாளிலே உயிரோடு எழுப்பக்கூடியவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை இயேசு சொல்லுகிறதை இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் தன் குமாரனுடைய வேலை என்ன என்பதை அவர் தெளிவாக, அது பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதையும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்தே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதும் அவர் வணக்கத்துக்குரியவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தொடர்ந்து வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஒரு மனுஷனும் தன்னை குறித்து அப்படி சொல்ல முடியாது, ஒரு தீர்க்கதரிசியும் தன்னை குறித்து அப்படி சொல்ல முடியாது. வேதத்திலே வாசிக்கிறோம், பூமிக்கு அடுத்த காரியங்களை
காரியங்களை உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அதை மாத்திரமல்ல, உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படியாகவே அவரை அனுப்பினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் என்ன என்று சொல்லுகிறார்? இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். அவர் கடைசி நாட்களில் என்னை உயிரோடு எழுப்புவார், நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு என்னை உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு பிரசங்கித்திருக்கிறார். அப்ப சாதாரண ஒரு மனிதனாக இயேசு இருப்பார் என்று சொன்னால் அவர் இப்படிப்பட்ட பிரசங்கங்களை அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் உலகத்திலே மனுஷ கோலத்திலே வந்தார் என்பது உண்மை. அதை நாம் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால் அவரும் அப்படி ஆனார். இது நம்ம வாசிக்கிறோம் வேதத்திலிருந்து. ஆனால் அவர் மனுஷ ரூபத்தில் தான் இருந்தார், மனிதனாகத்தான் இருந்தார். ஆனால் தனக்குள்ளாக தெய்வீகத்தை அவர் வைத்திருந்தார் என்பதையும், பிதாவினுடைய குமாரன் என்பதை அவர் உரிமை பாராட்டினார் என்பதையும் நீங்க வேதத்தில் வாசிக்கலாம். ஏதோ மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல சாதாரணமான உரிமை பாராட்டல் அல்ல, தன்னுடைய சொந்த பிதா என்று சொல்லி அவர் தன்னுடைய தேவனை அவர் உரிமை பாராட்டினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த இஸ்லாமிய அறிஞர் சொன்னது போல, நான் தான் கடவுள் என்று இயேசு சொல்லி இருந்தால் நான் கிறிஸ்தவராகி விடுவேன். இது ஒரு நியாயமான ஒரு கேள்வி கிடையாது. ஏனென்று சொன்னால், யாரும் தன்னை நான் தான் கடவுள் என்று சொன்னால் அவரை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதனாக வந்திருக்கிறவர் நான் தான் கடவுள் என்று நேரடியாக சொல்லுவார் என்று சொன்னால் அவரை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது உலக நடைமுறையிலே நம்ம பார்க்கிறோம். அப்படி ஏற்றுக்கொண்டாலும் அது தவறான காரியமாகிவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து நான் தான் இந்த உலகத்திலே தேவன் என்று சொல்லி அவர் தன்னை நேரடியாக சொல்லாவிட்டாலும் தான் தேவகுமாரன் என்பதையும் தான் வணக்கத்துக்குரியவர் என்பதையும் தன்னை விசுவாசிக்கிறவனே கடைசி நாளில் உயிரோடு எழுப்பப்படுவான் என்பதையும் தான் தான் அவனை எழுப்ப போகிறேன் என்பதையும் இயேசு சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்தான் கடைசி நாட்களிலே நியாயம் தீர்க்க போகிறவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உலகம் முழுவதும் அவருக்கு முன்பாக 2 பகுதிகளாக பிரிந்து நிற்பதையும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருப்பவர்களை பார்த்து இயேசு நியாயம் தீர்க்கிறதையும் நாம் பார்க்கிறோம். சாதாரண ஒரு மனிதன் ஒரு ஏழைக்கு செய்யாமல் இருக்கிறதை இயேசுவுக்கு செய்யாமல் இருக்கிறதாக இயேசு சொல்லுகிறார். சாதாரண ஒரு மனிதன் ஒரு சாதாரண ஏழைக்கு செய்கிறதை இயேசு சொல்லுகிறார் தனக்கே செய்தார் என்று சொல்லி. இது ஒரு மனிதன் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து தெய்வம் என்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல முடிகிறது. ஏனென்று சொன்னால், ஹதீசுகளை வாசிக்கும் பொழுது இதே சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். தனக்கு செய்யாத ஒரு ஏழைக்கு செய்யாது தனக்கு செய்யவில்லை என்றும், ஒரு ஏழைக்கு செய்ததை தனக்கு செய்தது என்றும் சொல்லி அல்லாஹ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல இயேசு தன்னை தேவன் என்று சொல்லுகிறதற்கு இது போன்ற அடையாளங்களை அவர் சொல்லி இருக்கிறார். ஏன் நேரடியாக சொல்லல அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு கேள்வி. ஆனால் குர்ஆனுடைய 28வது அதிகாரத்திலே 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்வோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். பார்வோன் என்னை தவிர கடவுள் இல்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பார்வோன் சொல்லுகிறானாம், என்னை தவிர வேறு கடவுள் இல்லை, என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இப்ப நான் இஸ்லாமிய அறிஞரை, அதாவது டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுக்கு கேட்க கேள்வி என்ன என்று சொன்னால், உங்கள் குர்ஆனிலேயே பார்வோன், ஃபிரவான் என்கிற பார்வோன் தன்னை கடவுள் என்று சொல்லுகிறார், நேரடியாக நான் தான் கடவுள் என்று சொல்லுகிறார். அதற்காக பார்வோனை கடவுளாக ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். உடனே சொல்லுவீர்கள், இல்லை அவன் அப்படி சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுவீர்கள். ஆனால் வேதாகமத்திலே இயேசு நேரடியாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு தவறான கேள்வியை கேட்கிறீர்கள். இது எந்த வகையிலும் நியாயமானது இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்னும் இயேசு கிறிஸ்து தன்னை வணக்கத்துக்குரியவர் என்பதற்கான ஆதாரத்தை அவர் சொல்லி இருக்கிறார் என்பது வேதத்தில் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளை உலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று இயேசு சொல்லி தன்னை தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதை அவர் சொல்லி அங்கே காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். குர்ஆனிலே 43ஆம் அத்தியாயம் 81வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஹஜரத் முகமது அவர்களை பார்த்து சொல்லுகிறார், முகமதே, கடவுளுக்கு ஒரு மகன் இருந்திருந்தால்
அவரை வணங்குவதில் நான் தான் முதல் ஆளாக இருந்திருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். குர்ஆனிலே 43:81 வசனம், 43வது ஆயத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப முகமது விடத்திலே அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறாங்க, என்ன சொல்லுகிறார்? எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் அவரை வணங்குவதில் நீ முதல் ஆளாக இருந்திருப்பாய். வேதாகமத்திலே இயேசு சொல்லுகிறார், நான் தான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நான் தான் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். வேதத்திலே வாசிக்கிற நம்முடைய பிதாவினுடைய குமாரனாகிய இயேசு வணக்கத்துக்கு உரியவர் என்பது ஆதாரமாக குர்ஆனுடைய 43ஆம் அத்தியாயத்தினுடைய 81வது வசனம் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த இஸ்லாமிய அறிஞர் கேட்கிற இந்த கேள்வி எந்த வகையிலும் அது நியாயமானது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56லிருந்து 58 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்கிறார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்று அவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார், பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி இயேசு சொன்னார் என்று சொல்லி அந்த இடத்துல வாசித்தோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்ன காரியத்தை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்று சொன்னது உண்மைதான். எதற்காக அவர் அப்படி சொன்னார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கும் பொழுது வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனம், நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே, நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவின் இடத்துக்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள், ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். இது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் எல்லாம் இல்லை. இயேசு கிறிஸ்து பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்று சொன்னது உண்மைதான். எப்படி அது உண்மை என்பதை நாம் பார்க்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக இருந்த பொழுது அவர் தேவ தூதர்களிலும் சற்று சிறியவராக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவ தூதர்களை விட சற்று சிறியவராக இருந்த இயேசு பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்று சொன்னதிலே எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே, அவர் பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால அருமையான சகோதரர்களே, இந்த வாதமும் அவர்களுடைய வாதம் தவறான வாதம். பிதா என்னிலும் பெரியவர் என்று சொன்னதினாலே அவர் பிதாவுடைய சிறியவர் என்ற கருத்தில் அல்ல. அவர் சொன்ன விஷயம், அவர் பூமியில் இருக்கும் பொழுது அவர் தேவ தூதர்களை விட சற்று சிறியவராகவே இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது அவர் பிதா என்னிலும் பெரியவர் என்று சொன்னது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஆனால் வேதத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தது போல மத்தேயு 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் சாலமோனிலும் பெரியவர் என்றும் யோனாவிலும் பெரியவர் என்றும் அவர் தேவாலயத்திலும் பெரியவர் என்றும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவாலயத்திலே பெரியவர் தேவனாக மட்டுமே இருக்க முடியும். அதை இயேசு தனக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு பிதாவுக்கு சித்தமானதை மட்டும்தான் செய்வார் என்பது உண்மைதான். ஆனால் பிதாவினுடைய சித்தம் தான் அது இயேசுடைய சித்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இயேசு தேவனாக இருந்தால் மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும். இயேசு தேவ குமாரனாக இருந்தால் மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும் என்பதை நாம தெளிவாக வாசிக்கிறோம். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவனாக இருக்கின்றேன், அவரை நேசிப்பவனாக இருக்கின்றேன். நான் சொல்கிறேன், நான் கிறிஸ்தவர்களை விட உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறேன். கிறிஸ்தவன் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றுபவன் ஒரு கிறிஸ்தவன் என்று பொருள்படுமானால் கிறிஸ்தவர்களை காட்டிலும் நான் கிறிஸ்தவன்.
மேலும் மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அதிகாரம் 5 வசனங்கள் 17 20 வரை, தீர்க்க தரிசனங்களை அழிப்பதற்கு வந்தான் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்கிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைகொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்து அவர்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள எந்த சட்டத்திட்டத்தையும் மாற்றவோ மறைக்கவோ கூடாது என்கிறார். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் லேவியராகமம் 11 அதிகாரம் வசனங்கள் 7 மற்றும் 8 மேலும் உபாகமம் அதிகாரம் 14 வசனம் 8 மேலும் ஏசாயா புத்தகம் அதிகாரம் 65 வசனம் 2 5 பன்றி இறைச்சியை புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் புசிக்கிறார்கள், முஸ்லிம்கள் புசிப்பதில்லை. மேலும் எபேசியர் அதிகாரம் 5 வசனம் 18 நீதிமொழிகள் அதிகாரம் 20 வசனம் 8 மதுபானம் அருந்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் மதுபானம் அருந்துவதில்லை, ஆனால் கிறிஸ்தவர்கள் அருந்துகிறார்கள். லூக்கா அதிகாரம் 2 வசனம் 21 இயேசுவுக்கு 8ஆம் நாள் விருத்தசேதனம் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் செய்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் செய்வதில்லை. இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றுபவர்தான் கிறிஸ்தவர் என்றால் எங்களை போன்ற முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களை காட்டிலும் அதிக கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து சட்டத்தை மாற்றக்கூடாது என்று சொன்னார் என்று சொல்லி டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு 5ஆம் அதிகாரத்தினுடைய 17 20 வசனத்தை அவர் ஆதாரமாக வைத்தார். நியாயப்பிரமாணத்தை ஆகினாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனால் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் சிறு எழுத்தாகிலும் அதன் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்னதுதான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நியாயப்பிரமாணத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்லவில்லை. நாமும் இன்றைக்கு நியாயப்பிரமாணம் ஒழிந்து போனது என்று நாம் சொல்லவில்லை. அவைகளுடைய நிறைவேற்றத்தை தான் நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தன் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது என்று சொன்னால், அதை விட இயேசு சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி அதிகப்படியான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த கட்டளை அந்த நியாயப்பிரமாணத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது, அந்த நியாயப்பிரமாணத்தை உள் வாங்கி கொண்டதாக இருக்கிறது. அப்படியானால் நியாயப்பிரமாணம் நிறைவேறியது என்றுதான் அர்த்தம். சகோதரர்களே, இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்று சொன்னால் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்தவர்கள் பன்றி இறைச்சி சாப்பிடுகிறார்கள், முஸ்லிம்களாகிய நாங்கள் சாப்பிடுகிறதில்லை, அதனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், ஆனால் வேதாகமத்திலே நியாயப்பிரமாணத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வெறும் பன்றி இறைச்சி மட்டும் தடை செய்யப்பட்டதல்ல, ஒட்டகமும் தடை செய்யப்பட்டது என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். லேவியராகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அசை போடுகிறதும் விரிகுளம்பு ஆகிய ஒட்டகமானதும் அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிகுளம்பு இல்லாதபடியினால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்திலே மோசே மூலமாக ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்தவர்களாகி நீங்கள் பின்பற்றவில்லை, நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி, நாங்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் சொல்லுகிறது அப்பட்டமான பொய் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒட்டகமும் தடை செய்யப்பட்ட ஒன்றுதான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் ஒட்டகத்தை அறுத்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்ப இதுல இருந்தே அவர் எந்த அளவுக்கு அவர் பொய் சொல்லுகிறார் என்பதை நாம அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து எதையும் தடை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது வேதாகம் என்பதை குறித்து ஒரு வசனத்திலே அவர் சொன்னார். ஆனால் குரானிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது 3ஆம் அத்தியாயம் 49ஆம் வசனத்திலே ஈசாவை அனுப்பிய பொழுது அவர் என்ன செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர் அவருக்கு முன்பாக வந்த தௌராத்தை உண்மைப்படுத்தவும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கவும் உங்கள் இறைவனுடன் சான்றுடன் வந்துள்ளேன் என்று சொல்லி ஈசா சொல்லுகிறதாக சூரா ஆல இம்ரான் 3ஆம் அத்தியாயம் 50ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தைய நியாயப்பிரமாணங்களிலே தடை செய்யப்பட்ட சிலவற்றை அனுமதிக்கும்படியாக ஈசா வந்தார். தௌராத்திலே தடை செய்யப்பட்ட சிலதை அனுமதிக்கும்படியாக வந்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குரானிலே. அப்படி இருக்கும் பொழுது இவர் பைபிளுடைய ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு இயேசு எதையுமே மாற்ற வரவில்லை என்று சொன்னதாக அவர் சொல்லுகிறார். இயேசு மாற்றுகிறேன் என்று சொல்லவில்லை, அவர் மாற்றவும் இல்லை, அது நிறைவேறுதலைத்தான் இயேசு சொல்லி இருக்கிறார் என்பதை நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக அவர் சொன்னார், நீங்கள் கிறிஸ்தவர்கள் மதுபானம் அருந்துகிறீர்கள், முஸ்லிம்கள் அருந்துவதில்லை, அதனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னார். இதுவும் பொய்யான ஒரு கருத்தாகும். நமக்கு வேதாகமத்திலே
துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறிகொள்ளாமல் என்று சொல்லி வேதம் நமக்கு மதுபானத்தை தடை செய்துள்ளதை நாம் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, பல வசனங்கள் மூலமாக மதுபானம் என்பது நமக்கு தடை செய்யப்பட்டது என்பதை நாம் அறிவோம். உண்மை கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் மதுபானம் அருந்துவதில்லை என்பது டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுக்கு தெரியவில்லை என்பது ஒரு மிக பரிதாபமான நிலையாக இருக்கிறது. அதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்ளுகிறோம். அதனால உண்மை கிறிஸ்தவர்கள் மதுபானத்தை அருந்துவதில்லை. ஒருவேளை இஸ்லாமியர்களில் பலர் மதுபானம் அருந்துகிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுவீர்கள் உடனே அவர்கள் உண்மையான முஸ்லிம்கள் இல்லை என்று சொல்லி. அதுபோலத்தான் உண்மை கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் மதுபானம் அருந்துவதில்லை. எங்கள் வேதம் அதை தடை செய்துள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம். அதனால எங்கள் வேதத்தில் அந்த அனுமதி கிடையாது. யாரோ சில கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள் என்று பொதுப்படையாக சொல்வது எந்த விதத்திலும் நியாயமானது கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து சொன்னார், இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்திருந்தார், நாங்களும் விருத்த சேதனம் செய்கிறார், அதனால நாங்கள் தான் முஸ்லிம்கள் தான் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து அந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் பல காரியங்களை அவர் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் செய்தார். உலகத்தில் அவர் வாழும் பொழுது அவர் தாடி வைத்திருந்தார், அதுபோல நாங்கள் தாடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அங்கி போட்டிருந்தார், அதுபோல அங்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் விருத்த சேதனம் செய்திருந்தார் என்று சொன்னால் அவர் இஸ்ரவேலிலே பிறந்தவர். அவர் இஸ்ரவேலினுடைய அந்த நியாயப்பிரமாணத்தில் இருந்தபடினாலே அவர் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டார். ஆபிரகாமுடைய சந்ததியினுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறபடினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு பரம கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறவர்கள் இந்த உலக பிரகாரமான விருத்த சேதனத்தை அடைய வேண்டியதில்லை என்பதுதான் வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இருதயத்தினுடைய விருத்த சேதனம், இருதயத்தினுடைய அந்த நுனித்தோள்கள் என்று சொல்லப்படுகிறதான வேண்டாதவைகள் இந்த இருதயத்திலிருந்து தள்ளப்பட வேண்டும், இருதய பரிசுத்தம் பட வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இதே நேரத்தில் நம்மிடத்தில் இந்த கருத்தை வைத்தான டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் குரானிலே வாசிக்கும் பொழுது குரான் விருத்த சேதனத்தை அனுமதிக்கவில்லை. குரானிலே விருத்த சேதனத்துக்கு எதிரான கருத்துக்கள் தான் இருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். குரானிலே நாம் வாசிக்கும் பொழுது குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ் மனிதனை சீராக படைத்துள்ளார் என்று சொல்லி குரானிலே வாசிக்கிறோம். குரான் 27:88, 4ஆம் அத்தியாயம் 118, 119 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடங்களிலே வாசிக்கிறோம், அங்கே விருத்த சேதனம் என்பது அங்கே தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. சைத்தான் மனிதர்களுடைய மனதை கெடுத்து சீராக படைத்த மனிதனை அவன் சீர்குலைக்க செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் விருத்த சேதனம் என்பது சீராக படைக்கப்பட்ட மனிதனை சீர்குலைப்பது என்பதாகத்தான் குரான் சொல்லுகிறது. ஆனால் குரான் அடிப்படையில் விருத்த சேதனம் செய்வது என்பது ஒரு சாத்தானுடைய வேலை என்பதாக கருத வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதை நம் வேதத்தில் காண முடியும். ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கிறது. உபாகமம் புத்தகத்தில் அதிகாரம் 18 வசனம் 18 அது சொல்கிறது, எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான், உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். இந்த முன்னறிவிப்பு கூறுகிறது, நான் ஒரு தூதரை அவரின் சகோதரர்களிலிருந்து எழுப்புவேன், அதாவது உம்மை போல, மோசே அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை போல. இதனால் கிறிஸ்தவர்கள் இந்த முன்னறிவிப்பு இறை தூதர் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை எப்படி குறிக்கிறது என்று கேட்டால், அந்த முன்னறிவிப்பு வரப்போகும் இறை தூதர் மோசேவை போல இருக்க வேண்டும் என்கிறபடியினால் என்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், மோசே அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை போலத்தான் இருந்தார். அவர்களுக்குள் என்ன ஒற்றுமை என்று கேட்டால் அவர்கள் கூறுவது, மோசே மற்றும் இயேசு அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர்கள் இருவருமே இறை தூதர்கள் ஆவார்கள், மேலும் இருவருமே யூதர்கள். ஆகவே இந்த முன்னறிவிப்பு இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை பற்றியதுதான் என்பார்கள். இவை இரண்டு மட்டும்தான் தேர்வு முறையானால், இவ்விரண்டு மட்டும்தான் அந்த முன்னறிவிப்பை நிறைவுபடுத்துமானால், அவர் ஒரு யூதர், இறை தூதர் என்பது மட்டும் போதுமானால், மோசே அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு பின்னால் வந்த அத்தனை இறை தூதர்களுக்கும் இந்த முன்னறிவிப்பு பொருந்தும். உதாரணத்திற்காக இறை தூதர் சுலைமான், எசேக்கியேல், ஏசாயா, தானியேல், ஹோசையா, ஜோயல், யோவான் ஸ்நானகர் அவர்கள் அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும், இவர்கள் எல்லோரும் இறை தூதர்கள் தான், இவர்கள் எல்லோரும் யூதர்கள், இவர்களுக்கும் இந்த முன்னறிவிப்பு பொருந்தும். ஆனால் நாம் நன்றாக ஆராய்ந்தால் இந்த முன்னறிவிப்பு கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்களை தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது என்பது தெரிய வரும். இந்த முன்னறிவிப்பு ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்களின் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி என்று குறிப்பிடுகிறது. நமக்கு தெரியும், அரபுகள் யூதர்களின் ஒன்றுவிட்ட சகோதரர்கள். மோசே ஒரு யூதர், முகமது நபி அவர்கள் ஒரு அரபி, அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். ஆகவே அரபிகளும் யூதர்களும் ஒன்றுவிட்ட சகோதரர்கள்.
அந்த முன்னறிவிப்பில் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் என்கிறது. நமக்கு தெரியும், இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து வஹி இறங்கும். அந்த வஹியை, அவருக்கு வந்ததை, அவரது வாயில் அருளப்பட்டதை அப்படியே சொல்லுக்கு சொல் மாறுபடாமல் மக்களுக்கு சொல்லிவிடுவார். ஆகவே இந்த முன்னறிவிப்பு கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவருக்கு தான் பொருந்தும். அடுத்த வசனம் மேலும் சொல்கிறது. உபாகமம் அதிகாரம் 18 வசனம் 19, என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன், அதாவது தண்டிப்பேன். இதன் பொருள், வரவிருக்கிற இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு அருளிய வசனங்களுக்கு செவி சாய்க்காதவர்கள் எல்லோரையும் எல்லாம் வல்ல இறைவன் தண்டிப்பான். அன்பான சகோதரர்களே, இப்பொழுது டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் வேதாகமத்திலே உபாகமம் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 15-18 வசனங்களை குறித்து, அந்த வசனம் ஹஜ்ரத் முகமது அவர்களை தான் குறிக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதாகமத்திலே நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதாகமத்துக்குள்ளாகவே அதனுடைய விளக்கத்தை தேட வேண்டும். ஏதோ தங்களுடைய கருத்தை அதில் திணிக்க வேண்டும் என்பதற்காக பல இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த உபாகம தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து அவர்கள் தங்களுடைய இஷ்டம் போல அவர் விளக்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன் சகோதரர் நடுவிலிருந்து எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தீர்க்கதரிசி மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி என்பவர், அவர் நிச்சயமாக அவர் இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளாக வர முடியாது. ஏனென்று சொன்னால் உங்கள் சகோதரர் நடுவில் என்று அவர் சொல்லுகிறார். அதனாலே அவர் இஸ்மாவேல் சந்ததியிலிருந்து வந்தவராகத்தான் இருக்க முடியும் என்பதாக அவர்கள் வாதம் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, முகமது அவர்கள் இஸ்மாவேல் சந்ததியை சேர்ந்தவர் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறது நாம் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அவர் இஸ்மாவேல் சந்ததியாக இருக்க முடியாது என்பதுதான் நம்முடைய வாதமாக இருக்கிறது. இருந்தாலும் அது ஒருவேளை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டாலும், இந்த இடத்திலே சொல்லப்பட்ட உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது, அது முகமது அவர்களைத்தான், ஹஜ்ரத் முகமது அவர்களைத்தான் குறிக்கும் என்று அவர்கள் சொல்லுகிற வாதத்தை நாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது ஹஜ்ரத் முகமது அவர்களை குறிக்காது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி அவர் மோசையை பார்த்து சொல்லுகிற பொழுது, அவர் மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால் என்ன என்பதை உபாகமம் 34ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இஸ்ரவேல் எல்லோருக்கும் முன்பாக பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? அவர் வல்லமையான கிரியைகளை இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக செய்பவராக, மகா பயங்கரமான செய்கைகளை செய்கிறவராக, கர்த்தரை முகமுகமாய் அறிந்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்கள் தான் மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க முடியும். ஏதோ இவர்கள் சொல்லுகிறது போல மோசே கல்யாணம் பண்ணினார், அதனால இவரும் கல்யாணம் பண்ணினார், அதனால மோசையை போல தீர்க்கதரிசி. மோசே சண்டை போட்டார், இவரும் சண்டை போட்டார், அதனால ஒரு தீர்க்கதரிசி. மோசே சட்டத்தை கொண்டு வந்தார், இவரும் சட்டத்தை கொண்டு வந்தார், அதனால ஒரு தீர்க்கதரிசி. இது போன்ற ஒற்றுமைகள் அல்ல. வேதாகமும் மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி என்று என்ன இதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாக பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளும் மகா பயங்கரமான செய்கைகளும் என்று சொல்லி, அதுவும் மாத்திரமல்ல கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டியது என்று சொன்னால், ஹஜ்ரத் முகமது அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே அற்புதம் செய்கிறவர்களாக இருக்கவில்லை என்பதை அவர்களுடைய வரலாறுகளே சொல்லுகிறது. அவரிடத்தில் அற்புதங்களை செய்யுங்கள் என்று சொல்லி போய் கேட்ட பொழுது அவர் இப்படி சொல்லுகிறவராக இருந்தார். அதாவது எனக்கு இந்த குரானே அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறவராக இருந்தார். அவர் கண்களுக்கு முன்பாக அற்புதங்களை செய்தவராக, பயங்கரமான வெளியரங்கமான அற்புத அடையாளங்களை செய்தவராக அவர் இருக்கவில்லை என்பதை இன்றைக்கு இஸ்லாமிய அறிஞர்களே ஒத்துக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் மோசையை போல கண்களுக்கு முன்பாக பகிரங்கமாக அற்புதங்களை செய்தவராக இருக்கவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இரண்டாவது, இஸ்லாமிய நண்பர்களுடைய கேள்வி என்ன என்று சொன்னால், ஏன் உங்கள் சகோதரர் நடுவில் இருந்து என்று சொல்லி இஸ்ரவேலரை பார்த்து கடவுள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவங்க கேட்கிற கேள்வி பார்க்கிறோம். ஒருவேளை இந்த கேள்வி நியாயமான கேள்வியாக இருக்கிறது என்பது போல தெரிந்தாலும், இந்த கேள்விக்கான பின்னணியத்தை நாம் பார்க்கும் பொழுது கடவுள் இந்த இடத்திலே சரியாகத்தான் சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக எதனாலே அவர் உங்கள்
உங்கள் சகோதரர் நடுவில் இருந்து என்று சொன்னார். யாத்ராகம புஸ்தகம் 12ஆம் அத்தியாயத்தினுடைய 38ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமின்றி மிகுதியான ஆடு மாடுகளும் போனது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேலர்களில் கூட வெறும் இஸ்ரவேலர்களுடைய 12 கோத்திரம் மட்டுமல்ல, அவர்களோடு கூட பல ஜாதியான மக்கள் வந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, என்னாகும் 11 அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களோடு கூட இருந்த பல ஜாதியான மக்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால் அவர்களோடு கூட பல ஜாதியான மக்கள் வந்திருந்தார்கள் என்பதுதான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, பல ஜாதியான மக்கள் அன்றைக்கு அவர்களோடு கூட இருந்தபடியினால்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எல்லா இடங்களிலும் உங்கள் சகோதரர்கள் நடுவில் இருந்து, உங்கள் சகோதரர் நடுவில் இருந்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உபாகம புஸ்தகம் 17ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய், உங்கள் சகோதரர்களுக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய், உன் சகோதரன் அல்ல அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சகோதரரிலிருந்து தான் ஒருவன் ராஜாவாக வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் என்பதை குறித்து வாசிக்கும் பொழுது தெளிவடைய வேண்டும் என்று சொன்னால் 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதி எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ 17ஆம் அத்தியாயத்திலே இஸ்ரவேலருடைய சகோதரர் ஒருவர் தான் ராஜாவாக வர வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். உன் அந்நியன் கிடையாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதையத்தான் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுதும் இஸ்ரவேலை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரர் நடுவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி. அதனால் இந்த தீர்க்கதரிசி என்பவர் நிச்சயமாக ஹஜ்ரத் முகமது அவர்கள் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. எழுதப்பட்ட அப்போஸ்தலர் நடபடிகள், இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் மூலமாக எழுதப்பட்ட, அவருடைய அப்போஸ்தலர் மூலமாக அவருடைய சீடர்கள் மூலமாக எழுதப்பட்ட அந்த புத்தகங்களிலே வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆனபடியினாலே அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 வசனங்களை வாசிக்கிறோம். மோசேயினால் அறிவிக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து தான் என்பதை அங்கே அப்போஸ்தலர்கள் மூலமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக ஆண்டவர் அன்றைக்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்றைக்கே அவர் அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை குறிப்பிட்டு, அந்த வசனத்தினுடைய காரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றுக்கும் செவி கொடுப்பீர்களாக இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3:19 ஆனபடினாலே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கு உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டும் நீங்கள் மனம் திரும்பி குறப்பருங்கள். உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லோருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதத்திலே நாம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து தான். உடனே ஒரு சந்தேகம் வரும், இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி தானா? அப்போ இயேசு கிறிஸ்து நாங்க சொல்லுகிறது போல நீங்களும் தீர்க்கதரிசி என்று தான் சொல்லுகிறீர்களா? இதுதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு யானையை பார்த்த குருடனை போல ஏதோ ஒரு பகுதியை தொட்டுவிட்டு இப்படித்தான் யானை இருக்கும் என்று சொல்லி குருடன் நினைத்துக் கொள்வான் என்று சொல்லி ஒரு கதை சொல்லப்படுகிறது வேடிக்கையாக. யானையுடைய காலை தொட்டு பார்த்தவன், ஓ இது யானையுடைய தூண் போல இருக்கிறது என்றும், காதை தொட்டு பார்த்தவன் யானை முறம் போல இருக்கிறது என்று சொல்லி நினைத்துக் கொள்ளுவான் என்பது போலத்தான் இன்றைக்கு வேதாகமத்தினுடைய சில வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு, சில வசனங்களை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி தானா என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி தான். சில வசனங்களை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதனாக வந்தாரா என்று சொன்னால், ஆமாம், அவர் இந்த பூமிக்கு மனிதனாகத்தான் வந்தான். தாசனாக வந்தாரா, அவர் இந்த பூமிக்கு வந்து ஊழியனாக வந்தாரா, அடிமையின் ரூபம் எடுத்தாரா என்று சொன்னால் அவன் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் வந்தாரா, அவர் இஸ்ரவேலுக்காக வந்த தீர்க்கதரிசியா என்று சொன்னால் வேதாகமம் அப்படித்தான் சொல்லுகிறார், அவர் இஸ்ரவேலுக்காக வந்தவர். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா என்று சொன்னால்
வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும் தேவாட்டுக்குட்டி, அவர் உலக ரட்சகர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே பல தீர்க்க தரிசனங்கள் உண்டு, பல காரியங்கள் உண்டு. அதிலே ஒரு தீர்க்க தரிசனம் தான் அவர் மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்பது. அது இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியது என்பதை ஹஜரத் முகமது அவர்கள் வாழ்ந்த காலத்துக்கு 500 வருஷத்துக்கு முன்பாகவே இவர் பிறப்பார் என்றோ அல்லது இவர் இருப்பார் என்றோ இவர் வருவார் என்றோ தெரியாத காலத்திலேயே அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார், முன் உரைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய அப்போஸ்தலர் மூலமாக இந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து தான் என்பதை தெளிவாக வேதத்திலே சொல்லி இருக்கிறார். மேலும் ஏசாயா புத்தகத்தில் அதிகாரம் 29 வசனம் 12 அது கூறுகிறது, வாசிக்க தெரியாதவனிடத்தில் புத்தகத்தை கொடுத்து, அதாவது வாசிக்க தெரியாத ஒரு இறை தூதரிடம் அந்த புத்தகத்தை கொடுத்து, நீ இந்த புத்தகத்தை வாசி என்றால், இதை ஓது என்றால் என்னால் இதை வாசிக்க முடியாது என்பார். நாம் அறிவோம், முகமது நபி அவர்களுக்கு முதல் வாகி வந்த பொழுது வானவர் கேப்ரியல் அவரிடத்தில் கூறினார், எக்ரா படி என்றார். அதற்கு நம் அன்புக்குரிய இறை தூதர் முகமது நபி அவர்கள் பதில் சொன்னார், மா அனா பிகாரி, நான் ஓத தெரியாதவன் என்றார். இதன் மூலம் புத்தகம் ஏசாயா அதிகாரம் 29 வசனம் 12 முன்னறிவிப்பின் சொல்லுக்கு சொல் நிறைவேற்றப்பட்டுள்ளது. படிக்காத ஒருவனிடத்தில் புத்தகத்தை கொடுத்து படி என்றால், நாம் அறிவோம் இறை தூதர் முகமது நபி அவர்கள் படிக்க தெரியாதவர்கள், அவர் ஒரு உம்மி. ஆகவே அவரிடம் படி என்று சொன்னதும், நான் படிக்காதவன், மா அனா பிகாரி என்று அவர் பதில் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்திலே முகமது அவர்களை பற்றி தெளிவாக முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறது நீங்கள் பார்த்தீர்கள். அப்படி என்ன அந்த வசனம் சொல்லுகிறது? வாசிக்க தெரிந்தவனிடத்தில் புத்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் வாசிக்க தெரியாது என்பான் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை வாசிப்பு என்பது ஓதல் வைத்தாலே இப்படி இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஓத தெரியாதவனிடத்தில் புத்தகத்தை கொடுத்து இதை ஓது என்றால் அவன் எனக்கு ஓத தெரியாது என்பான். இப்படி கூட அந்த வசனத்தை மொழிபெயர்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்த உடனே என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஹஜரத் முகமது அவர்களிடத்திலே ஒரு தூதன் வந்து சொன்னதாகவும், அதாவது நீ ஓது என்று சொன்ன உடனே ஹஜரத் முகமது அவர்கள் எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னதாகவும், பிறகு அவர் இருக்க கட்டிப்பிடித்த பிறகு திரும்ப ஓது என்று சொன்னால் அவர் ஓத தெரியாது என்று சொன்னதாக புகாரி ஹதீஸிலே 3வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு பிரச்சனை என்ன என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி 29ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது ஹஜரத் முகமது அவர்களை குறித்து சொல்லப்பட்டது என்று இஸ்லாமிய அறிஞர் நம்மிடத்திலே வந்து கிளைம் பண்ணுகிறார். அவர் இந்த வசனத்தை வைத்து நம்மிடத்திலே அவர் கேட்கும் பொழுது நாம் இதற்கான பதிலை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது, முக்கியமான காரியமாக இருக்கிறது. இந்த வசனத்தை நான் தெளிவாக வாசிக்கும் பொழுது அந்த வசனத்துடைய முந்தைய வசனத்தை நாம் வாசிக்கணும், இந்த அதிகாரத்தினுடைய முந்தைய வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அதனால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும், வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது இதை வாசிக்க தெரியாதவனிடத்தில் இந்த புஸ்தகத்தை கொடுத்து இதை வாசி என்றால் அவன் எனக்கு தெரியாது என்பான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது இந்த இடத்துல 2 விஷயம் நடக்கிறது. ஒன்று, அங்கே ஒரு புத்தகம் கொடுக்கப்படுகிறது, புத்தகத்தை கொடுத்து தான் வாசிக்க சொல்லுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, ஒரு ஆளிடத்திலே கொடுக்கவில்லை, அது 2 பேரிடத்திலே கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வாசிக்க தெரிந்தவனிடத்திலும் வாசிக்க தெரியாதவனிடத்திலும் கொடுக்கப்பட்டதாக இந்த இடத்திலே வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை இவர்கள் சொல்லுகிறது போல இந்த வாசிக்க கொடுக்கப்பட்ட புஸ்தகம் குரான் என்று சொன்னால், முதலாவது ஹஜரத் முகமது அவர்களிடத்திலே புத்தகமாக கொண்டு வந்து குரான் கொடுக்கப்பட்டதா என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை வைத்து கிளைம் பண்ணுகிறதுக்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏனென்று சொன்னால், வசனத்திலே வாசிக்கும் பொழுது புகாரி ஹதீஸ் 3ஆம் ஹதீஸிலே சொல்லப்படும் பொழுது அவரிடத்திலே ஓசையாக ஒளியாக கொடுக்கப்பட்டது என்று தான் இஸ்லாமிய அறிஞர்கள் இன்றைக்கு வாதம் வைக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் புத்தகத்தை கொடுத்து நீ வாசி என்று சொன்னார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்ப புத்தகம் கொடுக்கப்பட்டதா? முதல் கேள்வி அவர்களுக்கு இல்லை என்றுதான் பதில். புத்தகம் கொடுக்கப்படவில்லை, அவர் சத்தத்தை கேட்டுத்தான் எனக்கு ஓத தெரியாது, எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். அவர் எந்த புத்தகத்தையும் அவர் பார்த்ததாக இல்லை, அவர் புத்தகத்தை பார்த்து வாசித்ததாகவும் இல்லை. ஒன்று. 2வது, அந்த புத்தகம் வாசிக்க தெரிந்தவனிடத்திலும் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் முகமது அவர்களுக்கு முன்பாகவே வாசிக்க தெரிந்த ஒருவரிடத்துக்கு இந்த குரான் கொடுக்கப்பட்டிருந்ததா அப்படி என்ற ஒரு கேள்வி வருகிறது.
அப்போ இந்த வசனம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அது ஒரு தரிசனத்தை குறித்து, ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லுகிறது. இதை எடுத்துக்கொண்டு போய் தங்களுடைய மார்க்க புத்தகத்துக்கு ஆதாரமாக வைக்கிற இஸ்லாமிய அறிஞர்கள் முன்பாக இருக்கிற வசனத்தை வாசிக்க வேண்டும். அந்த அதிகாரத்தில் இந்த வசனம் எதை பற்றி சொல்லுகிறது? இந்த வசனத்துக்கு தொடர் வசனமாக இருக்கிற முந்தைய வசனம் அல்லது என்று தான் இந்த வசனம் தொடங்குகிறது. அதுக்கு முந்தைய வசனம் சொல்லுகிறது வாசிக்க தெரிந்தவனிடத்தில் இந்த புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த குரான் முகமது அவர்களுக்கு முன்பாகவே வேறு யாருக்காவது வாசிக்க கொடுக்கப்பட்டிருந்ததா என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். கேட்டால் இல்லை என்பதுதான் அவர்களுடைய முடிவு. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் என்பது ஹஜரத் முகமது அவர்களை பற்றி சொல்லப்பட்டது இல்லை என்பது தெளிவு. இறை தூதர் முகமது நபி அவர்கள், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், அவரின் பெயர் குறிப்பிட்டே பைபிளில் பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிப்பு ஒன்று உள்ளது. சாலமோனின் உன்னத பாட்டு அதிகாரம் 5 வசனம் 16 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில் ஹிக்கு மொமத்திகிம் விக்குல்லி முஹம்மதிம் ஜெதூதி வ ஜெராயி பைன ஜெருசலம். அதன் பொருள், அவரது வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், அவரை என் நேசர், அவரை என் நண்பர், ஓ எருசலேமின் குமாரத்திகளே. அவர்கள் முஹம்மதிம்மை மொழிபெயர்த்து அழகுள்ளவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் செமெட்டிக் மொழிகளான அரபி மற்றும் எபிரேய மொழிகளில் இம் என்பதை மரியாதை குறியீடாக இணைத்துக் கொள்கிறார்கள். அதாவது எலோ என்றால் கடவுள், மரியாதையாக எலோஹிம் என்று சொல்வார்கள். ஆகவே முகமது என்ற பெயருக்கு முஹம்மதிம் என்றார்கள், மரியாதை காரணமாக, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். ஆகவே உண்மையான மூல நூலில் அவரது பெயரே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது வாசித்தால் முற்றிலும் அழகுள்ளவர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, டாக்டர் ஜாகிர் நாய்க்கு பேசின ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்கை பார்த்தீர்கள். ஹஸ்ரத் முகமது அவர்களுடைய பெயர் வேத புஸ்தகத்திலே அது உன்னத பாட்டு 5:16 இருப்பதாகவும் எபிரேய மொழியிலே அதை வாசித்து காண்பிக்கதாகவும் வாசித்து காண்பித்தார். அதில் எவ்வளவு தவறுகள் இருக்கிறது அந்த எபிரேய மொழியில, அவர் எங்கு சென்று இந்த எபிரேயத்தை படித்தார், கற்றுக்கொண்டார் என்பதுதான் புரியாத புதிர். சரி, அவர் எப்படி படிக்கிறார், அது என்ன தவறை விடுகிறார் என்பதை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள். அங்க ஹிக்கு முகமதுக்கிம், அது முகமதுக்கிம் இல்ல, மம்டாக்கிம். அடுத்து பாருங்க, விக்குல்லி முஹம்மதிம். விக்குல்லி கிடையாது, விக்குல்லோ. முகமதிம் என்று சொன்னார், முகமதிம் கிடையாது, மஹ்மதிம். அடுத்து ஜெதூதி, ஜெய்தூதினாரு, ஜெய்தூதியில ஜெய்தாவுதி. அடுத்து பாருங்க, ஜெதூதி வ ஜெராயி. பாருங்க, இந்த வார்த்தையை வாட்சேரி சே என்ற ஒரு இந்த எழுத்தை நாம் அங்க உச்சரிக்கணும். அதையும் அவர் பயன்படுத்தல. அடுத்து பாருங்க, பைன ஜெருசலேம். இந்த பைன ஜெருசலேம் அப்படின்னாரு, பைன கிடையாது, பினோட். பினோட் என்ற ஒரு வார்த்தை தான் நாங்கள் பயன்படுத்தணும். பைனன்னு சொன்னா என் வார்த்தையே அர்த்தமே தப்பாயிடும். அடுத்தது ஜெருசலேம் அப்படின்னு சொன்னார். ஹீப்ரூல எங்க இருந்து ஜேயை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அது ஜெருசலேம் கிடையாது, எருஷலேம் என்ற ஒரு வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்படணும். இதை எப்படி படிக்கணும்னு நான் சொல்லுகிறேன். ஹிக்கு மம்டாக்கிம் விக்குல்லு மஹ்மதிம் ஜெய்தௌதி வாட்சேடி பினோட் எருசலேம். எனக்கு பிரியமானவர்களே, இவர் இப்படியாய் சொல்லுகிறார், இந்த முகமது அவர்களுடைய பெயர் தான் இது மஹ்மதிம் என்று இருப்பதாகவும் அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை என்றும் அவர் சொன்னார். அப்படி அல்ல, மஹ்மதிம் என்ற ஒரு வார்த்தை மரியாதைக்குரிய வார்த்தை என்று இவர் சொல்வது மிகவும் தவறு. அதற்கு ஏலோஹிம் என்று சொன்னார், ஏலோன்னா கடவுள், ஹிம் என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய வார்த்தை என்று சொன்னார். இது மிகப்பெரிய தவறு. காரணம், ஏலோ என்றால் தேவன், இம் என்று சொன்னால் அது ஒரு பன்மை சொல். ஏலோயிம் என்று சொன்னால் அது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் காட் என்பதை அத்தனை பேரும் அறிந்திருக்கிறோம். அது யாரும் அறிந்த ஒரு காரியம். இன்னொரு விஷயத்தை கூட சொல்லுகிறேன், மாயும் என்ற ஒரு வார்த்தை கூட வேதத்தில் நீங்கள் படிக்கலாம். மாயும் என்று சொன்னால் அது முகங்கள் என்ற ஒரு வார்த்தையை குறிக்கிறது. இங்கே உன்னத பாட்டு 5:16 கூட மக்மத் என்று சொன்னால் அழகு, இம் என்று சொன்னால் அழகுகள் என்று அர்த்தம். இது யாரு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு முன்பாக மாத்திட்டாங்கன்னு சொல்லுவதிலே அவர் அப்படி வாதத்தை வைக்கும் பொழுது அதனுடைய ஆதாரத்தை வைத்து பேச வேண்டும். இதுதான் ஒரு நல்ல ஸ்காலருடைய அழகு. ஆனால் அவர் அதை செய்யவே இல்லை. நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா? இவர் மூல பாஷையில் அப்படி இருந்தது என்று சொன்னாரே. ஹீப்ரூல பேலியோ ஹீப்ரூ அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஹீப்ரூ. இன்னைக்கு மாடர்ன் ஹீப்ரூக்கு முன்பாக பேலியோ ஹீப்ரூ இருந்தது. அந்த பேலியோ ஹீப்ரூல அது எமனைட் ஹீப்ரூ என்பது மிக முக்கியமான ஒரு ஹீப்ரூ லாங்குவேஜ். அப்போ இந்த இந்த எமனைட் ஹீப்ரூல எப்படி இருந்துச்சு, அப்போ மாத்திட்டாங்கன்னா அதுல எப்படி இருந்துச்சு அதை பார்க்கணும் இல்லையா? அதையும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதுதான் இந்த எமனைட் ஹீப்ரூ, இது பேலியோ ஹீப்ரூ என்று கூட சொல்வார்கள். இதுல தான் இந்த வார்த்தையை தான் அவர்கள் இப்படியாய் சொல்கிறார்கள், நாங்கள் மாத்திட்டோம் அப்படின்னு சொல்றது இந்த இடத்தை தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மக், இது க், இது மம், இது டாலத், இது யோட், இது மெம், இது மக் மதிம் என்ற ஒரு வார்த்தை தான் இருக்கு. அப்போ பேலியோ ஹீப்ரூலையும் யாரும் மாத்தல.
இது எமனைட் ஹீப்ரு, இது எவ்வளோ முக்கியமானது, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணலாம். அப்படியானால் இது யாரும் மாற்ற முடியாத ஒன்றை இவர்கள் மாற்றிவிட்டதாகவே சொல்லி இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லுகிறார் என்றால் அது ஆச்சரியமாக இருக்குது. சரி, இப்போ எழுத்துக்கு வருவோமே. இந்த எழுத்தை தான் அவர்கள் முகமது என்று சொல்லுகிறார்கள். இது ஹஸ்ரத் முகமது அவர்களுடைய பெயர் அல்ல. எப்படி என்று சொன்னால், இது மெம்முக்கு கீழே பட்டாக இருக்கிறது, அடுத்தது என்ற உச்சரிப்பு தான் வரணும், இதுக்கு கீழே இது அரை மாத்திரை உண்டு, அடுத்தது திருப்பி மெம் பட்டா இருக்கிறது, அடுத்தது இது டாலத் பாருங்க, அதுக்கப்புறம் இந்த இம். அப்போ மதீம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது முகமது. நீங்க என்னைக்காவது முகமது அவர்களுடைய பெயரை நீங்க மதீம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, இல்லை மஹ்மத் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? முகமது என்று சொன்னால் அது எப்படி எழுதணும்னு சொல்றேன். இதுக்கு மேல ஒரு ஓலம் வைக்கணும். இதுக்கு மேல ஒரு ஓலம் இருந்துச்சுன்னு சொன்னா இது இங்க சொல்ற மாதிரி மூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இருக்கு இல்லையா, இது ஹே அப்படின்னு பயன்படுத்தணும். இதை எப்படி அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த எழுத்தையும் இந்த எழுத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி தான் வரும். இங்க பயன்படுத்தப்படுகிறது இந்த இந்த எழுத்து கெத் என்று சொல்வார்கள். இது ஹே. அப்போ கெத் அப்படின்னு பயன்படுத்தணும், ஹே ஹா அப்படின்னு பயன்படுத்தணும். அப்போ இந்த இடத்துல ஹா இருந்தாலும் இங்க மேல ஓலம் இருந்தாதான், இந்த வவல் இருந்தாதான் நீங்க முகமது அப்படின்னு படிக்கலாம். அப்போ ஓரளவுக்கு சேர்ந்து இருந்த உடனே நீங்க அதை முடிச்சு போடுறது எந்த விதத்துல நியாயம்? நீங்கள் சரியாக எபிரேயத்தை படிக்கணும். எபிரேய மொழியில ஒரு எழுத்து கூட நாம் தவறாய் அது படித்து விட்டோம் என்று சொன்னால் அர்த்தமே மாறிவிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மஹ்மத் என்ற ஒரு வார்த்தை எபிரேய வேத புஸ்தகத்தில் 12 முறை வருகிறது. மொத்தம் 12 முறை வருகிற இந்த வார்த்தையானது இதனுடைய ஸ்ட்ராங் நம்பர் H4261. இந்த H4261 12 முறை வருகிறது. அப்போ எல்லா இடத்துலையும் இந்த முகமது அவர்களுடைய பெயர் வருதுன்னு நீங்க வாதிடுவீங்களா? சரி, அப்படி நீங்க வைத்துக் கொள்ளுங்களேன். இதற்குன்னு அர்த்தம்னு சொல்லிட்டேன், அழகு அப்படின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை. இந்த இம் வந்ததுனால அழகுகள் என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அப்படியானால் வேதத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இதை வச்சு பார்க்கணுமே. இது எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பிளஷர், டிசைர், அழகு, லவ்லி, இந்த இடத்தெல்லாம் இங்க இந்த மஹ்மத் என்ற ஒரு அழகான ஒரு வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது. சரி, வேதத்தில் இந்த மஹ்மத் என்ற பெயர் நீங்கள் சொல்கிறது போல முகமது அப்படின்னு நினைச்சா கூட, அப்படி வேதத்தில் 12 இடத்துல இருக்குது, அதில் ஒரு இடத்த வாசித்து காண்பிக்கிறேன். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்துது பாருங்க. ஓசியா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எப்ராயிமர் வெற்றுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கற்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன். பிரியமான அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பிரியமான என்ற வார்த்தை அங்கே மஹ்மத் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. உங்களுடைய வாதத்தின்படி முகமது என்ற ஒரு வார்த்தை அங்கே வச்சா என்ன ஆகும்? அதையும் உங்களுக்கு வாசித்து காண்பித்துறேனே. அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கர்ப்பத்தின் முகமத் கனிகளை அதம் பண்ணுவேன். எவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு பாருங்க. தயவுசெய்து இது ரெண்டு லாங்குவேஜும் ஒரே மாதிரி இருக்குன்றதுனால ரெண்டுத்தையும் தயவுசெய்து முடிச்சு போடாதீங்க. தமிழ்ல கத்தும் என்ற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம். கத்தும்னா சத்தம் போடுறது. இது மலையாளம் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்குன்றதுனால இது அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அங்கே கத்தும் அப்படின்னு சொன்னா எரியும், விளக்கு எரிகிறது என்ற இடத்துல தான் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. எவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஆயிடும் பாருங்களேன். அருமையானவர்களே, இந்த வார்த்தை மஹ்மத் என்ற ஒரு வார்த்தை தவிர முகமது அல்ல. நீங்கள் அதை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள், சரியாய் தெரிந்து கொள்ளுங்கள். என்றைக்கும் வேதத்தை படிக்கும்போது தெளிவான கண்களோடு எதையோ ஒன்று முடிச்சு போடணும்னு சொல்லி படிக்காதீங்க, எதையோ ஒன்று குறை கண்டுபிடிக்கணும்னு படிக்காதீங்க. நிச்சயமாகவே சத்தியத்தை அறியணுன்ற அறிவோடு கூட படிப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் கண்களை தெளிவாக்குவார், திறப்பார். சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, கடந்த சில காலங்களாக வேத புஸ்தகத்திலே அகமத் என்ற ஒரு பெயர் இருப்பதாகவும் அது ஏசாயா 42:1 இருப்பதாகவும் அநேக இடங்களிலே இஸ்லாமியர்கள் வாதிட்டு வருகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி ஏசாயா 42:1 அகமது இருக்கிறதா? அதை நாம் அறிந்து கொள்வது நம்முடைய கடமை. நான் ஏசாயா 42:1 நான் முதலாவது தமிழிலே படிக்கிறேன். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். Behold my servant whom I uphold, my elect in whom my soul delight. I have put my spirit upon him, he shall bring forth judgment to the Gentiles. அதை எபிரேயத்திலே நான் படிக்கிறேன். Hen abdi etmak, bau bikridat setan apsi, natati ruhi allav mispat, lohayim yavshi. இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு, அதாவது ஏசாயா 42:1 எட்மாக் என்ற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு இது அகமதை குறிக்கிறது என்று மறுபடியும் இஸ்லாமியர்கள் முடித்து போட்டு இதை காண்பிக்கிறதை பல இடங்களிலே பார்க்கலாம்.
இந்த எட்மாக் என்ற வார்த்தை எப்படி எழுத வேண்டும் என்று முதலாவது சொல்லுகிறேன். முதலாவது ஆலஃப், இது ஒரு சைலண்ட் லெட்டர். இதற்கு கீழே என்ன வவல் வருகிறதோ அதை வைத்து தான் இதை உச்சரிக்க வேண்டும். அப்போ இந்த சைலண்ட் லெட்டருக்கு கீழே என்ன வந்தது அப்படின்னு சொன்னால் சிகோல் என்ற ஒரு வவலை தான் பயன்படுத்துகிறார்கள். இது ஏ என்று சொல்ல வேண்டும். அடுத்தது டவ், இது இந்த டவ் என்ற எழுத்து இப்படி எழுதணும். இதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சிலபல் பிரேக். சிலபல் பிரேக்னா அரை மாத்திரை, ஷுவான்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரை மாத்திரை. அப்படின்னா இது எப்படி உச்சரிக்கணும்னு சொன்னால் முதல் எழுத்தோடு சேர்த்து உச்சரிக்கணும். எட் அப்படின்னு சொல்லணும். டவுன்னு சொல்லக்கூடாது, எட் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக மெம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. மெம்முக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் காமத்ஸ் வருகிறது. இது டீ மாதிரி இருந்துச்சுன்னா காமத்ஸ். இதை எப்படி உச்சரிக்கணும்னு சொன்னால் மான்னு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காஃப் என்ற ஒரு எழுத்து இங்கே பயன்படுத்தப்படுகிறது. இந்த காஃப் கடைசியாக வரும் பொழுது இப்படி நீளமாகவும், எழுத்துக்களுக்கு வார்த்தைகளுக்கு நடுவில் வரும் பொழுது இது இப்படியும் வரணும். அப்போது இந்த காஃப் வந்து சோஃபிட் காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இந்த இடத்துல எப்படி அவர்கள் அகமது என்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து திணிச்சாங்க அப்படின்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு நகைச்சுவையான ஒரு காரியம்தான். ஆலஃப், இந்த டவ் அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் டவ்வும் ஹேவும் ஒரே மாதிரி இருக்கும். டவ் எழுதும்போது இப்படி எழுதணும். இந்த டவ் எழுதும்போது இப்படி எழுதணும். ஹே அப்படின்ற ஒரு எழுத்தும் ஹீப்ரூவில் இருக்குது. இதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் இப்படி எழுதணும். இந்த ஹேக்கு வந்து மேலே சேர்க்கக்கூடாது, டவுக்கு மேலே சேர்க்கணும். இந்த டவ்வில் வந்து கீழே ஜே மாதிரி வரும். இதை தான் இவங்க வந்து ஹ அப்படின்ற ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஆஹா, இது மெ அப்படின்றாங்க. அடுத்தது காஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காஃப் அவங்க டாலத்துன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா இதுவும் காஃப் வந்து இப்படி நீளமாக இருக்கும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். டாலத் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஷார்ட்டாக இருக்கும். டாலத் ஷார்ட்டாக இருக்கும், காஃப் பெருசாக இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டாங்க. இது டாலத், இது காஃப். இது இவங்க இதை வந்து டாலத்தாக பார்க்குறாங்க. இது டாலத்தை நீங்கள் மாற்றிக்க முடியவே முடியாது. ஏனென்று சொன்னால் அது முழுவதுமாக அர்த்தமே மாறிவிடும். இது வந்து எட்மாக். அப்போ இது வந்து அகமத் அப்படின்னு சொல்லி நீங்களே சேர்த்து வாசித்தால் கூட கடைசியில் உங்களுக்கு இது பிரச்சனையாகவே மாறிவிடும். காரணம், வேத புஸ்தகத்தில் இதனுடைய ஹீப்ரூவினுடைய ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8551. இந்த 8551 20 முறை வருகிறது. 20 முறை எபிரேயத்தில் நீங்கள் படிக்கலாம். 20 முறையும் 20 வித்தியாசமான ஒரு இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு எதற்காக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்ஹோல்ட், பிடித்துக்கொள்ளுதல், கிராஸ்பிங் அல்லது பற்றி கொள்ளுதல், இதெல்லாம் இந்த எட்மாக் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்படி நீங்கள் சொல்லுகிறபடி இது அகமத் அப்படின்னு சொன்னாலும் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே இந்த அகமத் என்ற ஒரு வார்த்தை நீங்கள் சொல்றது போல பயன்படுத்தப்படுகிறது. அது எப்படி அர்த்தம் மாறுது பாருங்களேன். நான் வாசிக்கிறேன். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். பற்றி போகும் என்ற இடத்துல அகமதுன்ற ஒரு வார்த்தை நீங்கள் சொல்ற மாதிரி வருது. அது அகமது அல்ல, எட்மாக். அதே போல நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பிடித்து கொள்ளும் இடத்துல எட்மாக் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. இங்கே நீங்க சொல்ற மாதிரி அகமது வச்சா என்ன ஆகும், அதையும் வாசித்து காண்பிக்கிறேனே பாருங்கள். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே அகமத் கொள்ளும். எவ்வளோ பெரிய அர்த்தம் மாறி எவ்வளோ பெரிய சங்கடத்தில் சிக்கலில் உங்களை மாட்டி விடுறது பாருங்க. தயவுசெய்து எபிரேயத்தில் ஒரு வார்த்தையை வச்சுட்டு இன்னொரு வார்த்தையை தயவுசெய்து முடிச்சு போட முயற்சி செய்யாதீங்க. ஒன்றில் ஒருவேளை உங்களுக்கு சாதகமாக இருப்பதை போல காணப்படலாம், நீங்கள் இருக்கிறது போல எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் மற்றதில் உங்களை மாட்டி விட்டுரும். அதனால் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேடுதலோடு கூட படியுங்கள். நிச்சயமாகவே சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சத்தியம், அவர்தான் அல்ஹாக் அப்படின்னு வாசிக்கிறோம். அதனால் அவரே சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கண்களை திறப்பாராக. புதிய ஏற்பாட்டை படித்தால் முகமது நபி அவர்களை பற்றி அநேக முன்னறிவிப்புகள் இருப்பது தெரியும். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 16 இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார், நான் பிதாவிடம் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்கள் உடனே இருக்குமாறு ஒரு தேற்றறிவாளனை உங்களுக்கு அருளுவார். மேலும் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனம் 26 தேற்றறிவாளன் வரும்போது அவர் என் பிதாவினால் அனுப்பப்பட்டவர், அவர் என்னை மேன்மைப்படுத்துவார். மேலும் யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனம் 7
நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றறிவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்கள் பலர் சொல்லுவார்கள், இந்த தேற்றறிவாளன் பரிசுத்த ஆவி என்பார்கள். இப்போது கவனமாக பாருங்கள். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனம் 7 கூறுகிறது, ஆயினும் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் சொல்கிறார், ஆயினும் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆயினும் நான் போகவில்லை என்றால் அந்த தேற்றறிவாளன் வரமாட்டார், போய் அவரை உங்களிடத்தில் அனுப்பி வைப்பேன். இத்தகைய லட்சியத்திற்குரிய தேற்றறிவாளன் வர வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர் போயே ஆக வேண்டும். அவர் போனால்தான் அந்த தேற்றறிவாளன் வருவார். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் ஞான ஸ்நானம் பெறும்போதே பரிசுத்த ஆவியானவர் அங்கு இருந்தார் என்பது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் பிறப்பதற்கு முன்னாலேயே பரிசுத்த ஆவி இருந்தது. எலிசபெத்தின் கர்ப்பப்பையில் இருந்தது. பைபிளில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த தேற்றறிவாளனை பரிசுத்த ஆவியோடு ஒப்பிட முடியாது. மேலும் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனங்கள் 12 14 வரை சொல்கிறது, இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார், இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்போது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னை மகிமைப்படுத்துவார். இந்த முன்னறிவிப்பு சொல்கிறது, அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி உள்ளது, ஆயினும் அதை நீங்கள் இப்போது தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மக்களிடத்தில் கூறுகிறார், உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்ல வேண்டி உள்ளது, ஆனால் அதை இப்போது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லுவார். நாம் அறிவோம், முகமது நபி அவர்கள் அவருக்கு அறிவிக்கப்பட்டதை எல்லாம் சொல்லுக்கு சொல்லிவிடுவார். அவர் தம்முடைய சுயமாய் பேச மாட்டார், தாம் கேள்விப்பட்டதையெல்லாம் கூறுவார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னை மேன்மைப்படுத்துவார். நமக்கு தெரியும், முகமது நபி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி உள்ளார்கள். திருக்குரானிலும் சரி ஹதீதுகளிலும் சரி, நாங்கள் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மிக வல்லமை மிக்க இறை தூதர்களில் ஒருவர் என நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மெசாயா மொழிபெயர்த்தால் கிறிஸ்து என்பதையும் நம்புகிறோம். அவர் அதிசயமாக பிறந்தார், எந்தவித ஆண்கள் தொடர்புமின்றி கருவானார் என்பதையும் நம்புகிறோம். இன்றைய நவீன கிறிஸ்தவர்கள் கூட இதை நம்புவதில்லை. அவர் இறைவனின் அனுமதியோடு இறந்தவரை உயிர்ப்பித்தார் என நம்புகிறோம். பிறவி குருடர்களை குஷ்டரோகிகளை இறைவனின் அனுமதியோடு சுகப்படுத்தினார் என நம்புகிறோம். ஆகவே முகமது நபி அவர்கள் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை மகிமைப்படுத்தினார். ஆகவே இந்த முன்னறிவிப்பு கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்களை அன்றி வேறு யாரையும் குறிக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நீங்கள் டாக்டர் ஜாகிர் நாயக் அவருடைய வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க. குறிப்பாக அவர் யோவான் சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்திலும் 15, 16 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம் தேற்றவாளனை குறித்து. தேற்றவாளனாகிய சத்திய ஆவியை பற்றி வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணுகிற அந்த காரியங்களை எடுத்து அந்த விஷயங்கள் ஹஜரத் முகமது அவர்களுக்கு தான் குறிக்கும் என்று சொல்லி அவர்கள் கிளைம் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் வைத்த முக்கியமான அந்த கிளைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகமது அவர்கள் தான் இயேசு போன பிறகு வந்தவர். ஏனென்று சொன்னால் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறபடினாலே, இயேசு கிறிஸ்து சொன்னவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் முன்பாகவே இருந்தாரே, அவர் பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருந்தாரே, அவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாகவே இந்த பூமியில் இருந்திருக்கிறாரே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி சொல்லி இருக்கிறாரே, அப்படி இருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் என்பவர் இயேசு கிறிஸ்து போனதுக்கு பிறகுதான் வருவார் என்று சொல்லுவது எந்த வகையிலும் நியாயம் அல்ல. அது ஹஜரத் முகமது அவர்களை தான் குறிக்கிறது என்று சொல்லி அவர்கள் வாதத்தை வைக்கிறார்கள். அடுத்தது, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் முகமது அவர்கள் வந்தார்கள், இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை தான் முகமது அவர்கள் மதித்து அதை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இன்னும் இயேசு கிறிஸ்து சொல்லாததையும் இன்னும் அதிகமான காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாகத்தான் அந்த தேற்றவாளன் வருகிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அதனால் அந்த தேற்றவாளன் என்பவர் அவர் ஹஜரத் முகமது அவர்கள் தான் என்று சொல்லி அவர்கள் கிளைம் பண்ணுகிறத நீங்க பார்த்தீங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வேதாகமத்தை நம்ம தெளிவாக வாசிக்கும் பொழுது வேதாகமும் நமக்கு எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் தெளிவான வார்த்தைகள்னாலே நமக்கு வெளிப்படுகிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும்.
குறிப்பாக இந்த இடத்திலே வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இந்த சத்திய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து காலத்தில் இல்லாதவர் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. அவர் உங்களுக்குள் இருப்பதால் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லித்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் இயேசு கிறிஸ்துடைய காலத்திலேயே அவர்கள் மத்தியிலே இருந்தவர் தான். ஆனால் இயேசு அங்கே என்ன வேறுபடுத்தி காண்பிக்கிறார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொல்லி பார்த்தால், இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து காலங்களிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழும் பொழுது அந்த காலங்களிலே பரிசுத்த ஆவியானவர் சில குறிப்பிட்ட வேளைகளிலே சில குறிப்பிட்ட காலங்களுக்காக சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக சில குறிப்பிட்ட மனிதர்கள் மேலே தான் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து அவர் கடந்து போகும் பொழுது, பிதாவின் இடத்துல கடந்து போகும் பொழுது, அவர் மரித்து அந்த இடத்துல உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களோடு கூட, கடவுளுக்கு பயந்த பிள்ளைகளோடு கூட வாசம் பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வருவார் என்பதைத்தான் இயேசு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தால் அவர் சாதாரண ஒரு மனுஷ கோலத்தில் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான் அவர் இருந்து கொண்டிருப்பார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இயேசு இந்த பூமியிலிருந்து கடந்து போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் இந்த முழு உலகத்திலும் எல்லா மனுஷர்கள் மேலும், தேவனுக்கு பயந்தவர்கள் மேல் அவர் கடந்து வருவார் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதுக்கான கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அதனால் ஏதோ இந்த பூமியிலிருந்து இயேசு கடந்து போனதுக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், அதுக்கு முன்பாக அவர் இல்லை என்று சொல்லி இயேசு சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 14:17 சொல்கிறார், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை ஒருவேளை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆல்ரெடி அவர் அங்கே இருக்கிறார், அவர் இருந்து கொண்டிருக்கிறபடினால் நீங்கள் அவரை அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொல்லி இயேசு அந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான சகோதரர்களே, இது போன்ற வாதங்களை வைத்து ஹஜரத் முகமது அவர்களை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது என்று சொல்லி அவர்கள் வாதிட முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து வேதத்திலே அது மாத்திரமல்ல, பல காரியங்களை வேதாகமம் நமக்கு இந்த தேற்றவாளனை குறித்து பல அடையாளங்களை கொடுத்திருக்கிறது. அதில் குறிப்பாக யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் அங்கிருந்த மக்களுக்கு போதித்தாரோ அவைகளை எல்லாவற்றையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார் மக்களுக்கு என்று சொல்லி இயேசு முன்னறிவித்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அடுத்தது யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு தெளிவாக இந்த 3 வசனங்களிலும் அவர் அழகான அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அடையாளம்? முதலாவது யோவான் சுவிசேஷம் 14:26 சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அடுத்தது யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து உங்களுக்கு சாட்சி கொடுப்பார் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது நான் உங்களுக்காக அனுப்ப போகிற தேற்றவாளன் என்று சொல்லுகிறார். அவர் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். நாம் இந்த காரியங்களை வைத்து இந்த இடத்துல ஹஜரத் முகமது அவர்களுக்கு இது பொருந்துமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது, இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் போதித்தாரோ அவைகளை ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறவராகவே அந்த தேற்றவாளன் இருக்க வேண்டும். ஹஜரத் முகமது அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது, அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்.
உடனே அவர் சொல்லுவார்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி ஈசா நபி அவர் உயர்வானவர், அவர் கடவுளுக்கு நெருக்கமானவர் என்றெல்லாம் சொல்லி எங்களுடைய வேதத்திலே முகமது நபி அவர்கள் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி இஸ்லாமிய அறிஞர்கள் ஒருவேளை வாதிடலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி என்ன சொல்லி இருக்கிறாரோ அவற்றை தான் போதிக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய இதிலிருந்து எடுத்து அவர் உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு என்ன போதித்தாரோ அவைகளிலிருந்து மட்டும்தான் அவர் எடுத்து போதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த தேற்றரவாளனை இயேசு கிறிஸ்து தான் அனுப்ப போகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவர் என்று சொல்லப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து எடுத்து போதித்து மகிமைப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது யோவான் சுவிசேஷம் 15:26 இயேசு அந்த தேற்றவாளனை அனுப்புகிறார் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த இடத்துல நாம் திரும்ப ஒரு கேள்வி அவர்களிடத்தில் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. ஹஜரத் முகமது அவர்களை இயேசு கிறிஸ்து தான் அனுப்பினாரா? இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு நபியாக அனுப்பினாரா அல்லது தீர்க்கதரிசியாக அனுப்பினாரா என்பதை அவர்கள் நமக்கு சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் நிச்சயமாக அதை ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு அது போன்ற வல்லமை இல்லை என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இயேசுதான் முகமது அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லி அவர்கள் ஒத்துக்காத பொழுது தேற்றரவாளன் என்கிற இந்த வார்த்தையை அவர்கள் ஒரு காலத்திலும் கிளைம் பண்ண முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் என்னுடைய இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதில் நான் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஹஜரத் முகமது அவர்கள் இயேசு கிறிஸ்து போதித்தவைகளைத்தான் போதித்தாரா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக ஹஜரத் முகமது அவர்களுடைய போதனைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய போதனைக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை நாம் வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். பல காரணங்கள் இருந்தாலும், உதாரணத்துக்கு சில விஷயங்களை நாம் வைத்து இந்த இடத்துல இந்த காரியத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். குறிப்பாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 70ஆம் வசனத்திலும், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலும், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம முகமது அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, குர்ஆனிலே சூரத்துல் தௌபா 9ஆம் அத்தியாயத்தினுடைய 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மசீகை கடவுளுடைய மகன், அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லுகிறவர்கள் அந்த கூற்று தவறானது என்றும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அது அப்படி சொல்லக்கூடாது என்பதையும் நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உசைரை அல்லாவின் மகன் என்று யூதர்கள் கூறுகிறார்கள், மசீகை அல்லாவின் குமாரன் என்று கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள். இது அவர் வாய்களால் அவர்கள் கூறும் கூற்றாகும். ஏக இறைவனை மறுத்தோரின் கூற்றாக ஒத்துப்போகிறார்கள். அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான் என்பதாக அந்த வசனங்கள் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுடைய போதனைக்கும் ஹஜரத் முகமது அவர்களுடைய போதனைக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45 இது போன்ற வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து கடவுளை நமக்கு பிதா என்று அறிமுகப்படுத்துகிறார். உங்களுடைய பரம பிதா என்று சொல்லி அவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவர் பூர்ண சத்குணராக இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்ப இயேசு கடவுளை பிதா என்று அழைக்கும்படியாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். ஆனால் குர்ஆனிலே சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற அத்தியாயம் 112ஆம் அத்தியாயத்தினுடைய 1 to 4 வரை இருக்கிற அத்தியாய வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம், அல்லாஹ் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவர் யாரையும் பெறவும் இல்லை என்று, அதாவது அவரை தகப்பன் என்று அழைப்பதற்கு இஸ்லாம் தடை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு காரணத்தை கொண்டும் இஸ்லாமிலே ஒரு இடத்திலும் கடவுளை பிதா என்று அழைக்க முடியாது. கடவுளை பிதா என்று அழைத்தால் அது ஒரு பெரிய ஷிர்க் அல்லது பாவம் என்று சொல்லி இஸ்லாமிய அறிஞர்கள் உபதேசிப்பதை நாம் பார்க்கிறோம்.
அப்படி இருக்கும்போது கடவுளை பிதா என்று அழைப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இஸ்லாமிலே இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து உபதேசித்தவைகளுக்கு நேர் முரணானவைகளைத்தான் ஹஜ்ரத் முகமது அவர்கள் உபதேசித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், இந்த வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். யாராவது நம்மை சபித்து விடுவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் திரும்ப ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டும். அவர்கள் நம்மை நீ நாசமா போ என்று சொன்னால் நீ நன்றாக வாழ்ந்திரு என்று சொல்லி நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையாக இருக்கிறது. ஆனால் அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் முகமது அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை புகாரி ஹதீஸிலே 6257வது ஹதீஸிலே நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்துல சிலர் ஹஜ்ரத் முகமது அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், யூதர்கள் அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுவது என்று கேட்கிறார்கள். அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னால் நீங்கள் நாசமா போங்கன்னு அர்த்தம், நீங்க உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் அர்த்தம். அப்படியானால் உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி யூதர்கள் சொல்லும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு வா அலைக்கும் சலாம், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லலாமா என்று சொல்லி அவர்களிடம் கேட்கும் பொழுது அந்த இடத்துல ஹஜ்ரத் முகமது அவர்கள் சொல்லுகிறார்கள், வா அலைக்கும் என்று மட்டும் சொல்லுங்கள். அதாவது யூதர்கள் உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் உண்டாகட்டும் என்று நீங்கள் திரும்ப சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி. ஆனால் ஹஜ்ரத் முகமது அவர்கள் சொன்னார்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்கு அந்த சாபம் திரும்ப உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசங்களும் ஹஜ்ரத் முகமது அவர்களுடைய உபதேசத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். தொடர்ந்து 4வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு கணவன் மனைவி தள்ளுவது என்பது, அதாவது அவர் மனைவியை விவாகரத்து செய்வது என்பது, ஒரு விவாகரத்து என்பது விபாச்சாரத்துக்கு உட்பட்டிருந்தால் மட்டும்தான் விவாகரத்து என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விபச்சாரத்தினாலே ஒழிய வேற காரணங்களுக்காக விவாகரத்து என்பதை வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இல்லை என்று சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஆனால் ஹஜ்ரத் முகமது அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி குர்ஆனிலே 2ஆம் அத்தியாயம் 231 இந்த மாதிரி வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தலாக் சொல்வதற்கு எந்த காரணமும் பெரிய காரணங்கள் எதுவும் தேவை இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. விரும்பினால் தலாக் என்று சொல்லலாம், விரும்பவிட்டால் நாம் சேர்த்து கொள்ளலாம் என்பதை போலத்தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு தனி மனிதனுடைய விருப்பத்திற்கு அடிப்படையாகத்தான் அங்கே விவாகரத்து என்பது இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் அது கடவுளுடைய திட்டமாக, அது கடவுள் விரும்பி கடவுளுடைய சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் விவாகரத்து என்பதை வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்ப ஏதோ ஒரு விளையாட்டாக விவாகரத்து என்பது செய்துவிட முடியாது என்பதை வேதாகமத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் குரானோ அல்லது இஸ்லாமோ நமக்கு கற்றுக் கொடுக்கிற விவாகரத்து என்பது அது தனி மனிதன் விரும்பினா வாழலாம், விரும்பினா வைத்துக் கொள்ளலாம் மனைவியை, அல்லது அவர்கள் தலாக் சொல்லிவிடலாம். இது போன்ற காரியங்களைத்தான் முகமது அவர்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் என்பதை நம்ம குரான்ல இருந்தும் ஹதீஸுகள்ல இருந்தும் பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசமும் அல்லாஹ் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய அல்லது நபியாகிய முகமது அவர்கள் மூலமாக சொன்ன உபதேசமும் நிச்சயமாக ஒன்று அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். 5வதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 50ஆம் வசனங்களை நாம் வாசிக்கிறோம். வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவருடைய சுமை மற்றவர்களுக்கு சேரும், ஒருவருடைய பாவங்கள் மற்றவர்கள் சுமப்பார்கள், ஒருவருடைய பாவம் அவருடைய சந்ததிகளுக்கு வரும் என்பதை இயேசு போதித்திருக்கிறார். அது பல சந்ததிகளுக்கு முன்பாக செய்த பாவங்களும் சந்ததிகள் கடந்து அவர்களை பாதிக்கும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு உபதேசித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதற்கு நேர்மாறாக குரானிலே அல்லாஹ் தன்னுடைய முகமது அவர்கள் மூலமாக சொல்லுகிறார். 6ஆம் அத்தியாயத்தினுடைய 106ஆம் வசனம், 6ஆம் அத்தியாயத்தினுடைய 164ஆம் வசனம் ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஒருவர் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய பாவமோ அல்லது ஒருவருடைய காரியங்களோ மற்றவர்கள் சுமக்க மாட்டார்கள் என்று சொல்லித்தான் குரான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால்
நேரடியாக இந்த வசனங்களை பொருள் கொள்வது என்று சொன்னால் வேதாகமத்துக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போலத்தான் இந்த இடத்துல நமக்கு தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த இடத்திலுடைய இந்த வசனங்கள் ஒருவர் சுமையை மற்றவர்கள் சுமக்க மாட்டார்கள் என்பது, ஒருவர் பாவத்தை மற்றவர்கள் சுமக்க மாட்டார்கள் என்றுதான் இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார் ஒருவருடைய பாவம் பிள்ளைகள் சந்ததிகள் சுமக்கும் என்று சொல்லி. அப்படியானால் ரெண்டு உபதேசங்களும் நேர் முரணானவைகள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆறாவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31 46 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லுகிறார். தான் கடைசி நாட்களிலே அவர் நியாயாதிபதியாக வந்து அமர்ந்திருக்கும் பொழுது, முழு உலகமும் அவருக்கு முன்பாக கூட்டப்படும் பொழுது, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் பிரிக்கப்பட்டவர்களாக ஜனங்கள் இருக்கும் பொழுது அவர் நியாயம் தீர்க்கிறவராக இருப்பார், நீதியுள்ள நியாயாதிபதியாக இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவராக வருவார். அவர் மாலிகி யௌமிதீன், அதாவது அரபியிலே மாலிகி யௌமிதீன் என்றால் அவர் நியாயத்தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொல்லி அர்த்தம். அது இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி வேதத்திலே மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே முன்பாக நிற்கிற மனிதர்கள் ஒரு காரியத்தை சக மனிதர்களுக்கு செய்யாமல் இருந்தது தனக்கே செய்யாமல் இருந்ததாகவும், அங்கே முன்பே நிற்கிறதான மனிதர்களில் சக மனிதர்கள் தங்களுடைய சக மனிதர்களுக்கு செய்தவைகள் தனக்கே செய்ததாகவும் இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் தன்னை நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதியாக இயேசு போதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் குர்ஆனிலே 34ஆம் அத்தியாயம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே அல்லாஹுதான் நியாயம் தீர்க்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தான் நியாயம் தீர்ப்பார் என்றும் 40ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவர்தான் தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கிறார், அல்லாஹுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றியோ அவர் சாதாரண ஒரு தீர்க்கதரிசி என்றும் அவர் ஒரு சாதாரண மனிதர் என்றும் சொல்லிதான் இஸ்லாம் போதிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி உபதேசித்ததற்கும் ஹஜரத் முகமது அவர்கள் இயேசுவை பற்றி உபதேசித்ததற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இது இயேசுவுடைய உபதேசத்துக்கு சம்பந்தம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏழாவதாக யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்பாகவே இயேசு தான் இருப்பதாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியான அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு முன்பாக இருந்தவர் என்று சொல்லி தன்னை பற்றி சொல்லுகிறார். ஆனால் இதே முகமது அவர்கள் குர்ஆனிலே 5ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், தமக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்துவராகவும் அவர்களின் அடிச்சுவட்டில் மரியமின் மகன் ஈசாவை தொடரச் செய்தோம், அவருக்கு இஞ்சிலை வழங்கினோம், அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தது, தனக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்துவதாகவும் அது அமைந்திருந்தது, இறைவனை அஞ்சுவோருக்கு நேர்வழியாகவும் அறிவுரையும் இருந்தது என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அங்கே இயேசு இந்த பூமியிலே பிறந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதாக அங்கே ஹஜரத் முகமது அவர்கள் உபதேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் அவர் ஆபிரகாம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்பாகவே அவர் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு பிரசங்கித்தார். அதனால இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்துக்கும் ஹஜரத் முகமது அவருடைய பிரசங்கத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னும் 8ஆவதாக நாம் வாசிக்கிறோம் மார்க்கு சுவிசேஷம் 10ஆவது அதிகாரம் 33, 34, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21, மத்தேயு சுவிசேஷம் 17, 23 இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு தான் கொலை செய்யப்படுவேன் என்றும் திரும்ப 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அவர் தன்னுடைய மரணத்தை குறித்தும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் குர்ஆனிலே சூரத்துல் நிசா என்று சொல்லப்படுகிறதான அத்தியாயத்திலே 4ஆம் அத்தியாயம் 156, 157 நாம் வாசிக்கிறோம் அவர்கள் அவரை சிலுவையில் அறையவும் இல்லை அவரை கொல்லவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அவர்கள் சிலுவையில் அறையப்படாத அல்லது கொல்லப்படாத ஒரு இயேசுவைத்தான் அல்லது ஈசாவைத்தான் ஹஜரத் முகமது அவர்கள் உபதேசித்தார்கள். ஆனால் வேதாகமும் சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து தான் மரிப்பேன் என்றும் தான் கொலை செய்யப்படுவேன் என்றும் தான் திரும்ப உயிர் படுவேன் என்றும் சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னதை வேதாகமத்திலிருந்து வாசிக்க முடியும். அதனால வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கும் குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய உபதேசத்துக்கும் தன்னுடைய ஹஜரத் முகமது அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட உபதேசத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து 9ஆவதாக
வேதாகமத்திலே மத்தேயு 20:28 வசனங்களை வாசிக்கும் பொழுது அநேகரை மீட்கும் பொருளாக தான் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்ததாக இயேசு பிரசங்கித்திருக்கிறார். அநேகருடைய ஜீவனுக்காக தான் ஜீவனை கொடுக்க போகிறதாக, அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை பகரமாக கொடுப்பதற்காக தான் வந்தேன் என்று சொல்லி இயேசு பிரசங்கித்திருக்கிறார். ஆனால் குரானிலே 35:18 வாசித்தோம், ஏற்கனவே கேட்டது போல ஒருவர் மற்றவருடைய சுமையை சுமக்க முடியாது என்று சொல்லித்தான் குரான் சொல்லுகிறது என்று சொல்லி அவர்கள் போதிக்கிறார்கள். அப்படியானால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவுடைய போதனையும் ஹஜரத் முகமதுடைய போதனையும் ஒன்றாக இருக்கவே முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 3:17 வசனத்திலே அவர் உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படியாக அவரை அனுப்பினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் இயேசு தன்னை உலக இரட்சகராக காண்பித்தார். ஒருவேளை மாம்சத்தின்படி அவர் இஸ்ரவேலுக்கு என்று பிறந்திருந்தாலும் அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் முழு உலகத்துக்கும் உரியது என்பதை இயேசு தெளிவாக பிரசங்கித்திருக்கிறார் என்பதை நம் வேதத்திலிருந்து வாசிக்க முடியும். ஆனால் குர்ஆனுடைய 3ஆம் அத்தியாயம் 49ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆல இம்ரான் 3ஆம் அத்தியாயம் 49ஆம் வசனத்திலே அவர்கள் இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டும்தான் அவரை அனுப்பியுள்ளேன், தூதராக அனுப்பியுள்ளேன் என்று சொல்லுகிறதாகத்தான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. இயேசு தன்னை பற்றி சொன்னார், அவர் யூத மார்க்கத்திலே பிறந்திருந்தாலும் யூத மார்க்கத்திலே வாழ்ந்திருந்தாலும் அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் முழு உலகத்துக்கும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவே அந்த பகுதியில் ஊழியம் செய்ததான யோவான் ஸ்தானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார், இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி சொன்னார். அப்போ வேதத்திலே வாசிக்கிறோம் இயேசு முழு உலக இரட்சகர் என்பதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது அவர் இஸ்ரவேலுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட ஒரு சாதாரண தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசமும் ஹஜரத் முகமதுடைய உபதேசமும் ஒன்றாக இருக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 11ஆவதாக இயேசு கிறிஸ்து வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 19:10, 11:12 ஆகிய பகுதிகளிலே திருமணம் செய்தவர்களும் திருமணம் செய்யாமல் தேவனுக்கு என்று ஊழியம் பண்ணுகிறதையும் இயேசு அனுமதித்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து துறவரத்தை அனுமதித்திருந்தார். திருமணம் செய்யாமல் ஒருவர் ஊழியம் செய்வது என்பது அது விசேஷித்த அழைப்பை பெற்றவர்களுடையதுதான், அது கடவுளுடைய அருளை பெற்றவர்களுடையதுதான் என்று சொல்லி இயேசு சொன்னார். அதாவது சாதாரணமாக நாம் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்பது அல்ல. கடவுளுடைய அருளை பெற்றால் துறவரம் கிறிஸ்தவத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் குர்ஆனிலே பார்க்கிறோம் 57ஆம் அத்தியாயம் 27 நாம் வாசிக்கிறோம், அங்கே துறவரம் என்பது இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் கிறிஸ்தவத்துக்குள் துறவரம் இல்லை என்பதாக அங்கே போதிக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். இன்னும் குர்ஆனுடைய பல வசனங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு துறவரம் இல்லை என்று போதிக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதாகமம் கடவுளுடைய அருளை பெற்றால் அவர்களுக்கு துறவரம் உண்டு என்பதுதான் இயேசு போதித்த போதனையாக இருக்கிறது. அதனால் இயேசு கிறிஸ்துடைய போதனையும் முகமது போதனையும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 12ஆவதாக வேதாகமத்திலே வாசிக்கிறோம். மாற்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களிலே வாசிக்கிறோம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோகத்திலே கொள்வினை கொடுப்பினை இல்லை, அங்கே நீங்கள் எல்லோரும் தேவ தூதர்களை போல இருப்பீர்கள். அங்கே பெண் கொடுப்பதோ பெண் எடுப்பதோ பாலியலோ உலக பிரகாரமான இன்பங்களோ அங்கு கிடையாது. அங்கே செக்ஸ் வைத்துக் கொள்ளுகிறதான காரியங்கள் இருக்காது என்பதைத்தான் வேதாகமத்திலிருந்து வாசிக்கிறோம். அங்கே நாம் எல்லாரும் தேவ தூதர்களை போல இருப்போம் என்றும் அங்கே நமக்கு கொள்வினையோ பெண் கொடுப்பதோ பெண் எடுப்பதோ எந்த காரியங்களும் அங்கே இருக்காது என்பதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் குர்ஆனுடைய 38ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே அங்கே அல்லாஹ் பரலோகத்திலே சொர்க்கத்திலே எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர் ஒரு அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிறார். அங்கே ஒத்த வயதுடைய கன்னி பெண்கள், பார்வையை தாழ்த்திய கன்னி பெண்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய 36ஆம் அத்தியாயம் 56ஆம் வசனத்திலே அவர்களும் அவர்களுடைய துணைகளும் கட்டிலே சாய்ந்து நிழல்களிலே இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய 37ஆம் அத்தியாயம் 48, 49 அங்கே அவர்களுடைய தாழ்ந்த பார்வையடைய கண்ணலைகள் மறைத்து வைக்கப்பட்ட முட்டைகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய 52, 17, 18, 19 பார்க்கிறோம். அங்கே அவர்களுக்கு துணைவியார்களாக அநேகரை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி குர்ஆனுடைய 55, 56 அங்கே பார்வை தாழ்த்திய கன்னியர்கள் இருப்பார்கள். அவர்கள் இதற்கு முன்பாக எந்த மனிதனாலும் ஜின்களாலும் தீண்டப்படவில்லை, உறவு கொள்ளப்படவில்லை என்பதை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம்.
ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது பரலோகத்திலே கொள்வினையும் கொடுப்பினையும் இல்லை, அங்கே நாம் எல்லோரும் தேவ தூதர்களைப் போல இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதாகமத்தினுடைய உபதேசத்துக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்துக்கு எதிராக ஹஜரத் முகமது அவர்கள் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறார், அங்கே கன்னி பெண்கள் இருப்பார்கள், அவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட முட்டைகளைப் போல இருப்பார்கள், கட்டிலே அவர்கள் தங்களுடைய உறவுகளை வைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனால் நிச்சயமாக வேதாகமத்திலே இயேசுடைய போதனையும் ஹஜரத் முகமது அவர்கள் மூலமாக அல்லாஹ் கொடுத்த போதனையும் ஒன்று அல்ல என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். இன்னும் தொடர்ந்து வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26:52 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் பட்டயத்தை உரையிலே போடு என்று சொல்லி இயேசு பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்திலே மடிந்து போவான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் குர்ஆனிலே 9ஆம் அத்தியாயம் சூரத்துல் தௌபால 29ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கே போரிடும்படியாக வாழ் ஏந்தும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 218ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம், குர்ஆனிலே அங்கே போரிடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாழ் ஏந்துவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம் பட்டயத்தை எடுக்கக்கூடாது என்பதுதான். ஆனால் ஹஜரத் முகமது அவர்கள் மூலமாக அல்லாஹ் கொடுத்த உபதேசம் என்னென்னு சொன்னால் அவர்கள் வாளை எடுக்க வேண்டும் என்று உபதேசிப்பதை பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம், இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசமும் ஹஜரத் முகமது அவர்களுடைய உபதேசமும் ஒன்றாக இருக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தபடி 14ஆவதாக நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே மத்தேயு சுவிசேஷம் 28:18 நாம் வாசிக்கிறோம், அங்கே அப்பொழுது இயேசு சமீபமாக வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளை இட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு வரையந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக இயேசு போதித்தார். ஆனால் இஸ்லாமிலே அல்லாஹ் முகமது அவர்கள் மூலமாக கொடுத்த குர்ஆனிலோ எந்த ஞானஸ்தானத்தை பற்றியதான எந்த அறிவுறுத்தல்களும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய காரியங்களும் அங்கே இல்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். அதற்கு மாறாக அல்லாஹ் தான் புரிந்து கொண்ட ஒரு திரியேகத்தை பற்றி குர்ஆனிலே 5ஆம் அத்தியாயம் சூரத்துல் மாயிதா 5ஆம் அத்தியாயம் 73 சொல்லுகிறார், மூவரிலே அல்லாஹ் ஒருவன் என்று கூறியோர் மறுப்பாளர்களாகிவிட்டனர் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த இடத்திலே ஈசாவையும் அவருடைய தாயையும் இரு கடவுளாக ஆக்கி கொண்டீர்களா என்று சொல்லி கேட்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் எந்த இடத்திலும் அன்னை மரியாள் அவர்கள் ஒரு கடவுள் என்று சொல்லி நாம் சொன்னதாக வேதாகமத்தில் எங்கேயுமே இல்லை. இயேசு அதை உபதேசிக்கவும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனாலே இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம் என்பது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனிலே விசுவாசம் வைத்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம். ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற அந்த ஞானஸ்தானத்தை பற்றி எந்த காரியத்தையும் அவர் சொல்லவில்லை என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். கடைசியாக 15ஆவதாக நாம் பார்க்கிறோம் வேதாகமத்திலே மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29, 30 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே மரண பரியந்தம் நாம் உண்மையாக இருக்க வேண்டும், எந்த காரணத்துக்காகவும் கடவுளை நாம் மறுதலிக்க கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடவுளை மறுதலிப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. உள்ளத்திலே ஒன்று வைத்துக்கொண்டு வாயிலே நீ மறுதலித்துக் கொள் என்று சொல்லி கடவுள் நமக்கு சொல்லவில்லை. நம்முடைய சரீரத்தை மட்டும் கொல்ல வல்லவர்களுக்கு, நம்முடைய உடலை மட்டும் கொல்ல வல்லவர்களுக்கு நாம் பயப்படக்கூடாது. நம்முடைய உடலையும் உயிரையும் நரகத்திலே போட வல்லவரான கடவுளுக்கு மட்டுமே நாம் பயப்பட வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு உபதேசித்திருக்கிறார். அதனால எந்த ஒரு காரணத்தினாலும் உள்ளத்திலே நம்பிக்கை வைத்து விட்டு வாயிலே நாம் மறுதலிக்கலாம் என்று சொல்லி எந்த நிர்பந்தத்தினாலும் மறுதலிக்க கூடாது என்பதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த உபதேசம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய ஹஜரத் முகமது அவர்கள் மூலமாக கொடுத்த குர்ஆனிலே 16ஆம் அத்தியாயம் 106ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நிர்பந்தத்தினால் அல்லாஹுவை மறுதலிக்கலாம், நிர்பந்தத்தினால் உள்ளத்திலே நம்பிக்கை வைத்து வாயளவிலே மறுதலித்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் அனுமதி வழங்கியுள்ளார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது உள்ளத்திலே அல்லாஹுவை நம்பிக்கொண்டு ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக வாயிலே அல்லாஹ் இல்லை என்றோ அல்லாஹ் நான் கடவுள் இல்லை என்றோ கூட சொல்லிவிடலாம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார் என்பதுதான் இன்றைக்கு இஸ்லாமிய உலகம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் வேதாகம் எந்த சூழ்நிலையிலும் தன்னை மறுதலிக்க கூடாது என்று சொல்லி தான் இயேசு பிரசங்கித்தார் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசமும் ஹஜரத் முகமது அவர்களுடைய உபதேசமும் ஒரு காலத்திலும் ஒன்றாக இருக்கவே இல்லை. ஆனால் இயேசு சொல்லி இருக்கிறார், நான் எவைகளை உபதேசித்தனோ, நான் எவைகளை கற்றுக்கொண்டு கொடுத்தேனோ என்னுடையவைகளிலிருந்து எடுத்துத்தான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் பிரசங்கிப்பார் என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த தேற்றரவாளன் என்பவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் திரியேக தேவன். அந்த தேவன் நம்முடைய மத்தியிலே நமக்குள்ளாக இருந்து நம்முடைய நீங்களே என் ஆலயம் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறவர் தான் தேவன். அந்த இருதயமாகிய ஆலயத்திலே வாசம் பண்ணி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். நம்முடைய பாதைகளிலே நமது வலது இடது என்று சொல்லி நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவனைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவராக இருக்கிறார் என்பதை வேதாகமத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய அனுபவங்கள் வழியாக அவைகளை நாம் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான அன்பு சகோதரர்களே, அதனால் இயேசு சொன்ன அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசித்திருக்கிறோம். அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவர். அவர்தான் நம்முடைய தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் ஒரு காலத்திலும் அவர் ஹஜரத் முகமது அவர்களாக முடியவே முடியாது என்பதை இதுவரைக்கும் நாம் பார்த்த ஒரு 15 குறிப்புகளில் பார்த்திருக்கிறோம். அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் 15 குறிப்புகளில் நாம் பார்த்தோம், ஒருபோதும் வேதாகமத்தினுடைய உபதேசத்துக்கும் ஹஜரத் முகமது அவர்களுடைய உபதேசத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறியலாம். அதனால இந்த இஸ்லாமிய அறிஞர்களுடைய இந்த கிளைம், அவர்களுடைய இந்த வாதம் என்பது ஒரு தவறானது என்பதும், அவர்கள் தெரியாமலேயே அவர்கள் இது போன்ற வாதங்களை வைத்துக்கொண்டு இது போன்ற கிளைமை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இதனால இது போன்ற காரியங்களை பார்த்து நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு வேதாகம சத்தியங்களை நாம் தெளிவாக வாசித்து நாம் பயனடைந்து ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சியாக வாழ வேண்டும் என்பதாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.